exclusive music and movies only at Raj Video Vision, 703 Anna Salai. பாரதி நில்லுப்பா. எங்கேயோ அவசரமா போற போல இருக்கு. ஆமா, ஏன் இல்ல வேமா ஒரியா அதான் கேட்டேன். அந்த பீடியை கொடு. வலிக்குதா? ஆமா, ஏன் இல்ல கத்திரியேன்னு கேட்டேன். எப்பா தெரியாமாப்பா, உன் கைய காலான்னு நினைச்சு கேக்குற, விட்டுருப்பா. என்னவா நினைக்கிற? உன் கைய காலான்னு நினைச்சு கேக்குறப்பா, விட்டுருப்பா. ஏன் அப்படி நினைக்கிற? கைய நீ காலா நினைச்சினா கால நீ என்னவா நினைப்ப? எது? என்னடா? இல்ல ஒரு பேச்சுக்குப்பா. இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? கைய நீ காலா நினைப்ப, வாய நீ மூக்கா நினைப்ப, மூக்க நீ காலா நினைப்பியா? ஏன் இப்படி கைய காலா நினைச்ச? எல்லாரும் தொண்டு தொட்டு சொல்றத சொல்லு. 98 99 எதுக்கு கைய காலா நினைச்சேன்னு சொல்லு. ஏப்பா உன்னை பெரியவர் சீக்கிரமா வர சொல்லிருக்காரு, வேமா போ. ஆமாமா, மறந்தே போயிட்டேன். அப்பா வாயாலே சொல்லிட்டு இருக்கானே. அண்ணே அண்ணே, உன் கைய காலா நினைச்சு கேக்குற, கொஞ்சம் நெருப்பு குடுப்பீங்களா? என்ன நினைச்சு கேக்குற? கைய காலா நினைச்சு கேக்குறேன். கைய எதுக்கு காலா நினைக்கிற? கைய காலா நினைச்சுனா அப்ப காலம் என்ன நினைப்ப? அப்புறம் என்ன கேட்டானே? தண்ணி நீ போட்டிருக்கியா? அப்புறம் என்ன கேட்டானே? அது என்ன 98 99? அப்புறம் என்ன கேட்டானே? எங்க இருந்தவன காணோம்? அப்புறம் என்ன கேட்டானே? டேய், அவன் கேட்டத பூரா ஓட்ட கேட்காம விட மாட்டானே. தலை மனத்திலே வளர்த்தவன் நான், துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். அப்பா என்ன இருட்டு. நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்த ஆளா இருந்தா ஆம்பிடுதியா? ஐயோ, நெருப்பட்டி மரத்தாப்புல வச்சுட்டு வந்துட்டோமே. இந்த அத்துவான காட்டுல இந்நேரத்துல எவன்ட்ட போய் நெருப்பட்டி கேட்கறது? தம்பி யாரு? தம்பி ஐயா, நெருப்பட்டி கேட்டீங்களா? ஆமாங்க ஆமாங்க. அடாடா, இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. மத்த வச்சிடுறையா? என்ன மனுஷன்? ஐயோ, தீப்பெட்டி விழுந்துருச்சுங்கய்யா, எடுத்துக்கிறேன். காலக்கானா என்ன காலங்கண்ணே? ஏப்பா இப்படி கலதறிக்க ஓடியாடுற? என்ன? ஐயா காப்பாத்துக்கியா, என்னை காப்பாத்துக்க. பயப்படாத, நான் இருக்க சொல்லு. என்ன? ஐயா பேய கண்டால பாத்துட்டியா? பேயா? பேய கண்டு நீ ஏப்பா பயப்படுற? நேத்து மனுஷனா இருக்கிறவன் இன்னைக்கு பேயா போறான், இன்னைக்கு மனுஷனா இருக்கிறவன் நாளைக்கு பேயாக போறான். நான் இருக்கேன் ராஜா, நீ பயப்படாத. ஐயா உங்களை பார்த்தவனதான் எனக்கு ஒரு தைரியமே வருது. அந்த கடவுளே கண்ணு முன்னால வந்து காய்ச்சி தர்ற மாதிரி இருக்கு. தயவு பண்ணி என்னை கொண்டு எங்க வீட்டுல விட்டுருக்கியா? ஐயா ஐயா, உங்க கால வந்து கெஞ்சி கேட்கிறியா? இங்க என்னை கொண்டு காப்பாத்தாட விட்டுருக்கியா? ஐயா 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 ஐயா, ஆனா இவன் என்ன வர வர கேட்ட போய மாதிரி ஆயிட்டான். ஆமா, நான் கேட்டு போய. நீ இன்னும் அப்படியே குமரி பொண்ணாவே இருக்க. குத்துக்கலாட்ட நிக்காம உள்ள போய் பத்திரமா உட்காரு. எவனாவது பத்திட்டு போயிட போறான். என்ன பத்திக்கிட்டு போயிடுவானா? யாரா அவன் கண்ண பத்துறது? விடுறா, அம்மா கிட்ட வா. விடுறியா? விடுறா. ஏன் பாரதி, என்ன தப்பு பண்ணாட்டு இப்படி துணியை பொத்தி போட்டு அடிக்கிற? யாரும் பாத்துருவாங்கன்னா? அன்னைக்கு பஞ்சாயத்துல ஐயா எடுத்து பேசினா, அங்கேயே அடிச்சிருந்தா அது சாதி பிரச்சனையா இருக்கும். அதனாலதான் ஊருக்கு தெரியாம அவனுக்கே தெரியாம இந்த முத்துன. ஐயா எடுத்து பேசானா? சும்மா விட்டவன எங்க அவன்? டேய், நான் அடிக்கிறத பாத்து இருந்துட்டு சும்மா விட்டான்னு கேக்குற? நக்கலா உனக்கு? இல்ல இல்ல, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். அப்ப இது வரைக்கும் நான் உனக்கு உதவுனது இல்ல. ஒன்னே சொல்லப்பா நானு. அப்புறம் உனக்கு அண்ணன் இல்ல. இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? குண்டக்கன்னா என்ன? குண்டக்க மண்டக்கன்னா என்ன? ஓ டேய் சொல்றா. இல்ல குண்டக்கன்னா குண்டக்க மண்டக்கன்னா மண்டக்க குண்டக்க மண்டக்க இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியுமாப்பா? இது அப்பாவா? முதல்ல அண்ணன் என்ன,
இப்ப அப்பாங்கற போக போக தாத்தாம்பியா துண்டெல்லாம் எதுக்கு பாரதி? அதாவது நீ பப்பா இல்லப்பா. வாயில விரல வச்சா கூட உனக்கு கடிக்க தெரியாது. நல்லா கடிப்பேன், நல்ல எறும்பு மாதிரி கடிப்பேன் நானு. அப்படியா? இந்த கடி. இந்த பாரு. டேய் கடிடா. ஒண்ணு இல்ல கடிடா. கடிடாங்கற. டேய் நில்லுடா. அதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்று தெரியாது உள்ளத்தில் இருப்பது வார்த்தை. இங்க வா. என்ன பாரதி? நேத்து வர சொல்லி விட்டான்ல, ஏன் வரல? சொல்லி விட்டியா? சொல்லி விட்டு இருந்தா எல்லுன்னா என்னையா வந்து நின்றுப்பனப்பா? என்னவா வந்து நிப்ப? எல்லுன்னா என்னையா வந்து நின்றுப்பேன். ஏன் நீ செவுடா? ஐயோ பின்ன காது கேட்காட்டி தான்டா எள்ளுனா என்னையா வந்து நிப்பாங்க. நான் எள்ளுனா நீ என்னையா வந்து நிப்ப, நான் என்னன்னா நீ என்னவா வந்து நிப்ப? இல்லப்பா, சுறுசுறுப்பா ஓடி வந்திருப்பேன்னு சொல்ல வந்தேன். இது சுறுசுறுப்பு இல்லப்பா, சொல் பேச்சு கேளாமை, அப்படியா? அயோக்கியத்தனம், ஐயோ, மொள்ள மாறித்தனம், இல்ல ராசா, மண்ட கர்வம். சத்தியமா கிடையாது. பின்ன நான் ஒண்ணு சொன்னா நீ இருக்கா வேற ஒண்ணு செய்யற? ஊருக்குள்ள சொல்றதா நான் சொல்றேன். ஊருக்குள்ள சொல்ற நீ இருக்கா சொல்ற? ஊருக்குள்ள சொல்றதாப்பா நான் சொல்றேன். ஊருக்குள்ள சொல்றத நீ எதுக்குப்பா அப்ப சொல்ற? அவன் நிறுத்த சொல்ல நான் நிறுத்துறேன். அவங்கிட்ட போய் நான் எதுக்கா நிறுத்த சொல்லணும்? அப்பா தெரியாம சொல்லிட்டேன்ப்பா. ஆமா, இப்ப எதுக்கு ஏத்த இறக்கமா பேசுற? என்ன பைத்தியம் நினைச்சேன்? உன்னை போய் அப்படி நினைப்பனாப்பா? அப்ப நீ பைத்தியம் தானே? ஒரு குத்து மதிப்பா சொல்ல வந்தப்பா. குத்துக்கு மதிப்பு இருக்காடா? இருக்க. இந்த குத்துக்கு என்ன மதிப்பு? இந்த குத்துக்கு என்ன மதிப்பு? இந்த குத்துக்கு என்ன மதிப்பு? இந்த எப்பா உன் காலை எங்கன்னு காட்டுப்பா. இதா நீதான் கைய காலா நினைப்பியே. ஆரம்பிச்சுட்டானே. ஏத்தா இடுப்புல சுளுக்கு பிடிக்கிற அளவுக்கு என்ன பண்ண? நம்ம பக்கத்து வீட்டு சரசு புருஷன் இல்ல? யாரு? அந்த மிலிட்டரியில இருந்து வந்திருக்கானே அந்த பெருசா? அவர்தான் அவர்தான். என்ன கணம் கணக்குறாரு, இடுப்பு போச்சு. ஐயோ பாரதி, ஊரு கெட்டு நாசமா போச்சுரா. உசுரோட அந்த புருஷன் உரலுக்கெல்லாட்ட இருக்கும் போது மிலிட்டரிக்காரனையே சொல்றாளாம். இப்ப போனவன் புருஷன் வர்றான், அவனும் ஒரு சைஸா வர்றானப்பா. அப்பா பாரதி, இடுப்பு புடிச்சுக்கிச்சு, கொஞ்சம் வலிச்சு விடப்பா. டேய் இந்தா சுளுக்கு பழகுன்னு சொன்னேல்ல, இவர் இடுப்புல பழகு. பொம்பளை எல்லாம் நீ வலிக்கணும், ஆம்பளை எல்லாம் நானா? இடுப்பா அது பிரியாணி சரி அடுப்பா இருக்கு போப்பா. வலிடானா நேரம். ஏய் சுளுக்குறானா சுதி சேர்க்கிற? எனக்கு இதான்ப்பா தெரியும். எடு. எப்படிங்க சுளுக்கு பிடிச்சது? சும்மா தூக்குனீங்களா? சும்மா இறக்குனீங்களா? வாய்க்கா வெட்டினீங்களா? வாய்க்கா அடைச்சிங்களா? இனிமேல் பேசுனா செருப்பு குண்டி அடிப்பா, அதுவும் பிஞ்ச செருப்புல அடி. தேவை எனக்கு இதெல்லாம். மரம் வெட்டினீங்களா? மரம் நட்டீங்களா? என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. யோ கேக்குறேன்ல சொல்லியா? மிலிட்டரிக்காரன் பொண்டாட்டி சரஸ் இருக்கல்ல? ஆமா ஆமா. டேய் ஆமா, அவளுக்கு என்ன? பாவி மாவா என்ன கணக்கணக்கிறான் அவளுமா? யோ சுளுக்கனுக்கு சொன்ன துப்புறேன். இந்த சுளுக்கு துப்புனா தான் போவோம். இந்தா இந்த எண்ணெயை கையில வச்சு தேய்ச்சிட்டே போ. போய் தொலை போயா. கர்ம கர்ம ஊராடாது. இவன் பொண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் பொண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. யாரு பொண்டாட்டிடா தப்பா சொல்றேன்? மிலிட்டரிக்காரனுக்கு அவன் பொண்டாட்டிக்கு ராத்திரி எல்லாம் ஒரே சண்டை. நானும் என் பொண்டாட்டி விளக்க போறனால வந்து சுளுக்குறாரு. இதுக்கு மேல ஏதாவது பேசுனேன் நாக்க இழுத்து வச்சு கடிச்சிடுவேன். ஆமா. ஏய் நில்றா. ஏப்பா போறவர் எதுக்கு கூப்பிடுற நீ? நீங்க போங்கண்ணே. சொல்றேன். என்ன சொன்ன இப்போ? நாக்கு இழுத்து வச்சு கடிச்சிருவேன். ஒரு பெரிய மனுஷன் அப்படி நான் சொல்லாம நீ? அவர் கோவப்படுறாருல, அவரெல்லாம் அடிச்சா தாங்கல நீ? பொழைச்சு போ போ போ. சொன்னதை செய்டா. எதை? நாக்க இழுத்து வச்சு கடிடா. ஏய் இவன் நாக்க இழுத்து வச்சு கடிறானா? நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் மாதிரி பழகிட்டு இருக்கோம். எப்படா நம்ம அண்ணன் மாதிரி பழகணும்? கடிறா. கடிக்கையில அடிக்க வர. போங்கடா போங்க. கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா? கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா? ஐயோ 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 ஐயோ, ஊருக்கு புதுசா இருக்காளே. ஐயோ யாரு பெத்த பிள்ளையோ இப்படி மப்பு மந்தாரமா போறாளே. ஐயோ அம்மா. ஐயோ ஐயோ, துண்டு தண்ணியில அடிச்சு போயிருச்சே. வேற துணி வேற கொண்டு வரலையே. நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? கர்ம கர்மம். ஆஹா, ஒரு கிழமை வர்றாயா, அவன் வெட்டிய உறிஞ்சிட வேண்டியதான். சித்துபாய் என்ன என் மானங்காத்த மகராசா, கொஞ்சம் சீக்கிரம் வா ராஜா. என்னடா
அட ஈன பையல கோமணத்தோட வர்றான் ஐயா. ஒரு வேட்டியை கிட்டிய கட்டிட்டு வரப்படாது. சரி, இதை விட்டாலும் வேற வழி இல்ல. எப்படியாவது பிக்கப் பண்ணுவோம். வா வானே வா வாவே. என்னடா எதுக்கு அவசரமா கூப்பிட்ட? ஒண்ணுமில்லனே, உள்ள ஒரு புதையல் மாட்டிக்கிருச்சு. என்னால தனியா தூக்க முடியல. நீ வந்தீனா ரெண்டு பேரும் தூக்கி கையில வச்சு ஆளுக்கு பாதி பங்க பிடிச்சுக்கலாம். ஆளுக்கு பாதியா? பழனி முருகா ஓடி வா. அடாடா, அந்த கடவுளே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. புங்கு அவுட்டாச்சுவா. வீரமுத்து ஒன்னையும் காணமாடா. அட நல்லா தடுப்பா, அங்கதான் இருக்கு. சரி நீயே எடுத்துக்க. நான் தேடி தேடி அழுத்து போச்சு. அந்த பக்கம் போயிடாத, மீன் மண்டையா கடிச்சு போய் இங்க தேடு. நான் தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன், அவள் தாகம் என்று சொன்னான். அவள் தன்னன் தனியாய் நின்றி. ஏய், என்ன இட்லி துணியா கரண்ட் கம்பியில காய போட்டு பாத்துக்கிட்டு நிக்கிற? அது ஒண்ணு இட்லி துணி இல்லையா? என்னோட பிராயா. புறாவா? பெண் புறாவா ஆண் புறாவா? யோ புறா இல்லையா, என்னோட உள்பாடியா. உள்பாடியா? ஓ, நீங்க போடுற முண்டா பனியனா? ஆமா, அது எப்படி இவ்வளவு நேரத்துல ஏறி காய போட்ட நீ? நான் ஒண்ணும் காய போடலையா, நான் என் வீட்டு கொடியில தான் காய போட்டிருந்தேன். உன்ன மாதிரி கருங்கா கசனியம் தான் இங்க கொண்டாந்து போட்டுருச்சு. அடி கொக்க மக்கா. ஏண்டி நீங்க எல்லாம் சிகப்பா இருக்கேன்ற ஆணவமா? ஆமா, இப்ப எல்லாம் காக்கா வட தூக்குறது விட்டுட்டு புறா தூக்க ஆரம்பிச்சிருச்சா? சரி சரி, நீ ஒண்ணும் கவலைப்படாம இங்கே நெல்லு. ஓ முன்னால ஏறி எடுத்து காட்டுறேன். ஏண்டா வீரமுத்து, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏண்டா கரண்ட் கம்பத்துல ஏறிய சாக்கடிச்சு செத்துற மாட்டா? ஏண்டா வெண்ண, என்ன என்ன கிறுக்கு மாக்கா நினைச்சியா? இம்புடுக்கு ஆண்டு சிட்டுக்குருவி இந்த கரண்ட் கம்பியில உட்காந்து கபடி விளாண்டு போகுது. இவ்வளவு பெரிய உருவத்தை என்னடா பண்ண போகுது இந்த கம்பி? வேலையை பார்த்துட்டு போடா டுபுக்கு. என்ன பண்றான் காலி? ஊர்ல இன்னைக்கு ஒரு இளவு உறுதியாகி போச்சு. என்னடா எத்தனையோ சாவுக்கு இவன் கொட்டடிச்சிருக்கான். பாவன் இவன் சாவுக்கு கொட்டடிக்க பாரதி போய் கூட ஊர்ல இல்ல. அடியே கழட்டு மாக்கா, உன் டிக்கெட்டுக்கு அப்புறம் தாண்டி எனக்கு டிக்கெட்டு. அடியே குள்ள கத்திரிக்கான், இந்த வீரமுத்தோட வீரத்தை இப்பயாவது பாத்துக்கடி. வீரமுத்து, போஸ்ட் மரத்துல தொங்கிட்டு இருக்க பார்த்தா முருங்க மரத்துல பேய் இருக்க மாதிரி தெரியுதா? டோய் பேயா! ஐயோ, இந்த நேரம் பார்த்து உங்க அப்பா வர்றானே. மாப்பிள, உங்களை தான் மாப்பிள, வெளியே வாங்க. இத்தனோடு சரியில்லை மரத்துதான் தெரியாதா? உங்களை மறக்க யாராலும் முடியாது. வாங்க மாப்பிள. மாப்பிளையா? நானா? உங்களுக்கா? என் பொண்ணு நீங்க கணக்கு பண்றீங்கன்னா எனக்கு மாப்பிள தானே? ஆமா. என் பொண்ணு தனியா தான் குளிச்சுக்கிட்டு இருக்கா. சோப்பு போட்டு லெவல் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு சீக்கிரம் பிக்கப் பண்றீங்களோ அவ்வளவு எனக்கு நல்லது. நீங்களும் என் பொண்ணு குளிச்சு நீராடி மேல வர்றப்போ என் பொண்ணு ஒரு குழந்தையோட வந்தா கூட நான் கவலைப்படுறேன். எப்படியோ ஒரு வழியா செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. அட பாவி, அந்த பிள்ளைக்கு அப்பனா இல்ல அவட்டியே கேட்பான். ஏண்டி என்னையா அந்த ஆள் நெசமாவே உங்க ஒப்பனா? ஏன்யா சந்தேகமா இருக்கா? இல்ல, பார்த்தா உங்க ஒப்பே மாதிரி தெரியலையே. ஏதோ புரோக்கர் ரேஞ்சில இருக்கான். இருக்கும் இருக்கும். சரி, அது இருக்கட்டும். இப்படி தனியா குளிக்கிறேடி, நான் வேணா கொஞ்சம் முதுகு தைக்கட்டா? எல்லாம் சும்மா. என் மேல நசமாவே பிரியம் இருந்தா வேற ஒரு பொண்ணு பாக்க போயிருப்பியா? நானாவா போறேன்? அந்த கிழட்டு மூதை தான் எடுத்துட்டு போச்சு. என்னைக்கு இருந்தாலும் எனக்கு நீதான் முண்டாட்டி. எங்க அப்பத்தா வச்சிருக்க 25 பொண்ணு 5 பொண்ணு உனக்கு தான். 10 பவுன் 15 15 15 20 20 20 தம்பி. யாரான? நமஸ்காரம். யோ, என்னையா தம்பி? என்ன நம்பி பொம்பளைய குடிக்கிறது உனக்கு என்ன வேடிக்கை? நீங்க மட்டும் என்ன பண்ணிட்டீங்க? யோ, நான் உள்ளூர்காரன், என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆமா, நீ யாரு, எந்த ஊரு, இங்க என்ன வேலை உனக்கு? தேவர் பாளையத்துக்கு வழி எப்படிங்க? தேவர் பாளையத்துக்கு வழி கேட்கிற இடமானது? வாய் நிழுது. என்னடா வாய் நிழுது? அது நிழுது. ஊர் பக்கம் எவ்வளவு வரக்கூடாது? தம்பி யாரா நீ கொஞ்சம் ஏண்டா இது வரைக்கும் ஏன் முதுகு கூட நான் சோப்பு போட்டதுடா.
வாழ்க்கையில முதல்ல ஒரு பொம்பளை பிள்ளைக்கு சோப்பு போட போறத கெடுக்கவா பாக்குறீங்க? என் அக்காவுக்கு ஜாபாச்சு. வீரமுத்து டாடா. ஏங்கா வா பார்வதி. என்ன கீரையா? மணி 12 ஆகுது, இன்னுமா உங்க புள்ள தூங்குது? என்ன உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லாதவன் எவனாவது அட்னக்கால் போட்டு தூங்குவாடி? எல்லாம் கொழுப்புடி. அந்த கன்றாவிய நீ ஏன் கேக்குற? சாயந்தரம் 6 மணி ஆனா போதும், வத்தல குண்டுல இருந்து திண்டுக்கல்லுக்கு 2வது ஆட்டம் படம் பார்க்க போயிடுறான். காலையில வர்றான், திங்க வேண்டியது தூங்க வேண்டியது, மறுபடியும் படம் பார்க்க போயிடுறான். அதுலயும் எம்ஜிஆர் படம்னா விடவே மாட்டேங்கிறான். ஒரு படத்தை ஒரு மனுஷன் ஒரு தடவை பார்க்கலாம், 2 தடவை பார்க்கலாம். இந்த பாவி 40 தடவை பார்க்கறாண்டி. 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. சரியான பொழுதுபோக்குக்கு பிறந்தவன். ஏதோ அந்த கூறுகட்ட மனுஷன் 4 ஏக்கரவ விட்டுட்டு போனனாலதான் அதுல வர்ற நெல்லையும் கம்பையும் வச்சு இவனுக்கு ஆக்கி கொட்டுற. அதையும் தின்னுட்டு கோழி மாடு மாதிரி திரியிறான். அதுவும் கோழி குழம்பு இல்லாம திங்க மாட்டாரு மைனரு. இவன் பொறக்கணுங்கிறதுக்காக போகாத கோயில் இல்ல, சுத்தாத அரச மரம் இல்ல. அப்படி எல்லாம் போய் இந்த ஒத்தைய பெத்த, அதுவும் நத்தையா வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கு. இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்தை பிறண்டைய கொண்டே அடிச்சுக்கணும். என்ன என்ன பெரிய 10 மாசம் கஷ்டப்பட்ட? உள்ள ஒரு இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, கரண்ட் படுக்க ஒரு பெட்டு கிடையாது, பேச்சு துறைக்கு ஒரு ஆள் கிடையாது, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஒரு நாதி இல்ல. சரி நம்மளா போய் குடிச்சு தொலைவனு பார்த்தாலும் ஒரு செம்பு கிடையாது. என்ன பெரிய கஷ்டப்பட்ட? கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி வடக்கும் தெரியாம கிழக்கும் தெரியாம சிறைச்சாலையில கிடந்திருக்கேன் நான். அது எப்படி கிடந்தேன்? அப்படியே 10 மாசமா குரங்கு மாதிரியே இப்படியே குத்த வச்சே உட்கார்ந்து இருந்தேன். எங்க 2 நிமிஷம் நீ குத்த வை பாப்போம். குத்த வை. என்ன வச்சு எவ்வளவு ஜாலியா இருந்த நீ? நல்லா 10 மாசமா ஒரே விளாக்கல். வளகாப்புங்கிற பேர்ல வளையல் போடுறது, பூச்சுடுறது, புது புடவையா வாங்கி சுத்திக்கிறது, விருந்துங்கிற பேர்ல கண்ணதுகள் எல்லாம் குழைச்சு உருண்டை கட்டியா உள்ள இறக்கி லோரத்தின கொல்ல பார்த்தது இல்லாம கஷ்டப்பட்டாச்சு. சரி அவ்வளவு தின்னு இல்ல பிள்ளை கலரா பறக்கணும் 100 கிராம் குங்குமம் வாங்கி முடிங்க வெள்ளையா பிறந்திருப்பல. யார் கஷ்டப்படுறது, யார் பேர் வாக்குறது? போட்டு தள்ளிடுவாங்க. பாத்தாடி பார்வதி என் பிள்ளையோட அறிவை. இந்த உலகத்துல மக்க மனுஷன் தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? இவ்வளவு சிந்திச்சுக்கிட்டு தானே இந்த பயப்புள்ள இந்த வயத்துல கிடந்திருக்கா. என்ன பத்தி ஐயா என் அப்பு இங்க பாரியா, உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எங்க வேலைக்கு போன? இங்கே கடை, உனக்கு கடைசி வரைக்கும் நான் சோறு போடுறேன். வேணாம்மா வேணாம். என்னைக்கும் வாயால என்ன நீ அறிவாளின்னு ஒத்துக்கிட்டியோ அதுக்கப்புறம் நான் இங்க படுத்த மரியாதை இல்ல. நான் இப்பவே மெட்ராஸ் போய் இந்த அறிவை யூஸ் பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சு கொண்டாந்து மடியில விட்டு அள்ளிக்க. மெட்ராஸுக்கு போற? ஐயோ நீ அங்க போய் கஷ்டப்படக்கூடாது. இந்தா இதுல 5000 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. 10 சொல்லி அனுப்பு. வேணாம்மா, நான் அந்த கோடாய்க்கார மாதிரி ஒரு 5000 ரூபாய் கணக்கிட்டு இருக்கேன். அதை வாங்கிட்டு நான் மெட்ராஸ் போறேன், நீ வச்சுக்க. எனக்கு துணிமணி எடுத்து ரெடி பண்ண உடனே போற. சரி நீ என் புள்ள ரோசக்கார அவங்கள மாதிரியே இருக்கிறா. சரி நீ கிளம்பு, என் புள்ள ஊருக்கு போறான், அவன் அனுப்பி வரேன். எப்படியோ மெட்ராஸ் வந்தாச்சு. எம்ஜிஆர் சமாதிக்கு எங்கிட்டு போறது? உசுரோட இருக்கிறவருக்கு எதுக்குடா சமாதி கட்டினீங்க? நேத்து கூட அவரை படத்துல பார்த்துதான் வர்றேன். சென்னை மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வணக்கம் தம்பி. வணக்கம். வாங்க 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 வாங்க. என்னையா அது சென்னை அன்புடன் வரவேற்கிறன்னு சொல்லி வாய் மூடல, போலீஸ வச்சு வரவேற்கிறாக. இந்த மெட்ராஸை பத்தி என்னென்னமோ தப்பா சொன்னாயிரம் நம்ம ஊர்ல. வளர்ந்து பெரியாள் ஆயிரணும் பயந்து போய் சொல்லிருக்காங்க. வகுத்தறிச்ச பிடிச்சவங்க கடவுளுடைய கண் பார்வை ஏமாளா எழுவட்ட வெளியில. வணக்கம் சொல்லி 1/2 மணி நேரம் ஆகுது, பல்லு வழக்கம் படாம யார்கிட்ட பேசிட்டு இருக்கு? வணக்கங்க 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 வணக்கங்க. ரோசு சட்டை 8 மலை வேஷ்டி வெளியூரா? ஆமாங்க. கிராமம் தானே? எப்படிங்க விளக்கறத சொல்லுங்க? பல்பெரியுதுல. பல்பெரியுதா? என் கலர் அப்படி. தம்பி நீங்க எந்த ஊரு? நானு வத்தல குண்டுக்கு பக்கத்துலங்க. வத்தல குண்டா? அது எங்க இருக்கு? என்னங்க எப்படி கேட்டுவிட்டீங்க? அதாவது நீங்க இங்க இருந்து திண்டுக்கல்லுக்கு பஸ் ஏறுங்க. பஸ் ஏறி நேரா நிலக்கோட்டை போயிருங்க. நிலக்கோட்டை இருந்து வத்தலக்குண்டுக்கு போங்க. போற வழியில 3 கிலோமீட்டர்ல ரைட் சைடுல அழகாபுரின்னு ஒரு அழகான கிராமங்க. அப்படியே மிஸ் ஆகி வத்தலக்குண்டுக்கு போயிட்டீங்கன்னா அங்க இருந்து வர்ற வழியில 3 கிலோமீட்டர்ல இறங்குனீங்கன்னா லெஃப்ட் சைடுல அழகாபுரிங்க. அங்க சகல ராசேந்திர வீட்டுக்கிட்ட இருக்கேங்க. நான் ஊருக்கு வர்றதுக்கு வெளியா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். எந்த ஊரான்னு கேட்டா என்னையும் அங்க போய் சொல்றேன். என்னங்க நீங்க ஒரு போலீஸ்காரங்க, உங்ககிட்ட விலாவரியா சொல்லணுமா இல்லையா? அதானே ஒரு நாட்டோட குடிமனுடைய கடமை. ஐயா நாடாமியா ஐடியா கொடுத்துட்டான். நீங்க மெட்ராஸ்க்கு எதுக்கு வந்த? மெட்ராஸ் அங்க வர முடியாதுல்ல, அதனாலதான் நான் இங்க வந்தேன். ஏட்டையா நக்கலு.
எதுக்கப்பா வந்த நீ? என்னங்க நீங்க பேச்சு பேசுறீங்க? பொழப்பு பார்க்க தான் வருவாங்க. ஏற்கனவே வந்திருக்கிறவங்கள தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. எதுக்கு வந்த நீ? ஏங்க ஒரு அரசாங்க அதிகாரி பொறுப்போட பேசுங்க. அதிகாரி பொறுப்போட பேசணுமா? பாஸ்போர்ட் எடு. பாஸ்போர்ட்டா? ஏங்க நான் என்ன பாகிஸ்தானா வந்திருக்கேன், பாஸ்போர்ட் கேக்குறீங்க? நாடு விட்டு நாடு வந்த மாதிரி கேட்டுக்கிட்டு நாடு விட்டு நாடு வந்தா நீ வந்திருக்கேன். குண்டுன்ற ஒரு நாட்டுல இருந்து மெட்ராஸ்ன்ற ஒரு நாட்டுக்கு நீ வந்திருக்கேன். ஏறா பாஸ்போர்ட். என்ன எல்லாத்தையும் பிரிச்ச மாதிரி பேசுறீங்க? பிரிச்சாச்சுடா. நேத்து ராத்திரியே மெட்ராஸ், திருச்சி, திண்டிவனம், கோயம்புத்தூர், கொட்டாம்பட்டி, கும்பகோணம், கோயம்புத்தூர், மதுரை, மானாமதுரை, திருவாரூர், தஞ்சாவூர், கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், மாங்காடு, திருவேற்காடு. அதுவுமா? அது மட்டும் இல்லடா, ஆண்டிப்பட்டியில இருந்து அறந்தாங்கி வரைக்கும் அக்கக்கா பிரிச்சு அப்பவே அவன் கையில கொடுத்து முடிச்சாச்சு. பிரிச்சுட்டாங்களா? சொல்லவே இல்ல. சொல்லிட்டு பிரிக்கிறதுக்கு பெரிய சப் கலெக்டரா? என்ன பாஸ்போர்ட்? எனக்கு பாஸ்போர்ட் என்கிட்ட சொல்லி நான் எடுத்துட்டு போம்ல. ராத்திரியோட ராத்திரியா பஸ் ஏற விட்டு பிரிச்சிருக்காங்க. பஸ் போயிட்டு போது எப்படி யாருக்கு முடியும்? அவன்கிட்ட பாஸ்போர்ட் கிடையாது. ஏய் சொன்னதெல்லாம் நம்பிட்டான். அவன்கிட்ட பெரிய அமௌண்ட் தேவை. யார பை வச்சிருக்க? என்னது என்னது? உன்னைய பத்தி பெரிய லிஸ்ட் ஒன்னு போட்டு விட்டுருக்கான். லிஸ்டா? சரி பாஸ்போர்ட் ஒன்றும் இல்ல. விசா இருக்கா? விசான்னா? விசான்னா உங்க நாட்டுல இருந்து எங்க நாட்டுக்கு வேலை செய்ய வந்திருக்கீங்க. எங்க நாட்டுக்காரன் உனக்கு எந்த கம்பெனில வேலை செய்ய போறியோ அதுக்கு சர்டிபிகேட் கொடுத்திருப்பான். இருக்கா? கம்பெனில? ஆமா. வேலை. அட ஏங்க டுச்சாத்தரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் எங்கயாவது கைவண்டியில தாங்க பிழைக்காம வந்திருக்கேன். கம்பெனில வளர்க்க. அப்ப விசாவும் உன்ட்ட இல்ல? அட விசானா என்னன்னு தெரியாதுயா. சரி மெடிக்கல் சர்டிபிகேட். அப்படின்னு என்ன? மெடிக்கல் சர்டிபிகேட்னா உன் உடம்புல எந்த வியாதியும் இல்லன்னு உங்க நாட்டு வத்தல கொண்டு டாக்டர் ஒரு சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பியிருப்பான். ஏன்னா நீ பாட்டுக்கு வந்து ஒரு பயங்கரமான வியாதியா எங்க நாட்டுல பரப்பிட கூடாது. யார பத்தி என்ன வார்த்தை பேசுறீங்க? வெறும் கரியும் சொல்லும் கம்ம குணமா தின்னு வளர்த்த உடம்புங்க. சும்மா தேக்கு மாதிரி வச்சுக்கிட்டு யார பாத்துங்க வியாதி இருக்குன்றீங்க? சும்மா பொடித்தனமா பேசாதீங்க. இப்ப என்ன உங்களுக்கு? பாஸ்போர்ட் இல்ல, இல்ல விசா இல்ல, இல்ல மெடிக்கல் சர்டிபிகேட் இல்ல. உன்ட என்ன இருக்கு? 5000 பணம் தாங்க இருக்கு. பணம்? ஆமா அதானே. இந்த நாட்டுல டாலர் தான் சொல்லுவாங்க. இவன் பணம்ங்கறான். எங்க அத காட்டு? இந்தாங்க இதுதாங்க 5000 ரூபாய். ஐயா என்னடா உங்க நாட்டுல இப்படி இருக்கு? நம்ம நாட்டுல இது செல்லாதே. ஆனாலும் இருக்கட்டும். என்ன சொல்ற? செல்லாது எதுக்கு இருக்கு? நான் எங்க நாட்டுல போய் செல்ல வச்சுக்கிறேன். போயா என்ன ஏட்டியா ஓட விட்டுட்டீங்க? நீ ஏட்டியா சரியான ஓட்டையா? இவன் நம்ம நாடு வேற அவன் நாடு வேறன்னு நம்பிட்டான். இவன் நம்ம ஏரியா விட்டு எங்க போற போறான்? அவன் நமக்கு இவங்க மத்தியில இந்த ஊர்ல எப்படி வண்டியை ஓட்ட போறோம் தெரியலையே. எஸ்டிடி புத்து அப்படி நம்ம ஆத்தாளுக்கு ஒரு போன போட்டு சொல்லிட வேண்டியதான். இங்க வந்துட்டோம்னு. ஐயா ஒரு எஸ்டிடி போட்டுக்கலாமா? என்ன போட்டுக்கலாமான்னு கேட்டா எடுத்துட்டு போச்சுறாரு. மெண்டலா இருக்குமோ? இங்க இருந்தே போன் போடியா? அப்படி சொல்ல வேண்டியதானே. இப்படி இப்படின்னா இது ஏன் சுத்தாம இருக்கு? சுத்துறதுக்கு தானே இருக்கு. இந்த நம்பரை மொத்தமா படிச்சு சொல்லுங்க. 943 கோடியே 33,31,000. போன் நம்பர் கொடுத்தா கோடி கணக்கில் பணமா படி சொல்லிட்டு இருக்க. போன் நம்பரா இது? இப்ப கோடி எல்லாம் புழக்கத்துல இருக்கு இல்லையா? அந்த நினைப்புல சொல்லிட்டேன். ஆமா இது என்ன 0 இல்ல 9? அது தெரியாம தானே ஓட்ட கொடுத்து நானு. சரி ஏதாவது நம்பரை போடு. எவனா ஒருத்தர் எடுத்து பேசுவான்ல. காலையில இருந்து எப்படியா சும்மாவே உட்கார்ந்து இருக்கிறது? அதுக்காண்டி எல்லாமே போன் போட முடியும். சரி போடுவோம். செல் நம்பரை கூட படிக்க தெரியல இந்த குரங்குக்கெல்லாம் ஒரு எஸ்டிடி போட்டு. ஹலோ கருப்பியாவா? நான் தாண்டா நொண்டிப்புடி பேசுறேன். யோ ஏன் கத்துற? வேணா அங்க இருந்து கத்து. உடனே காது கேட்கும். போன்ல மெதுவா பேசியா? சரி கோச்சுக்கிறாங்க. கருப்பியா நான் கேட்கலையா? யோ கேட்கலாமியா? எல்லாம் அந்த கடைக்கார பையனாலதான்டா. நான் தாண்டா நொண்டிப்புடி பேசுறேன். எங்க இருக்கிறீங்க? எங்க அம்மா இருக்குதியா? அப்படி எங்க அம்மா கொஞ்சம் போன கூட. அம்மா அம்மா நான் தான் உன் பிள்ளை பேசுறேன். மெட்ராஸ் விட்டம்மா. பணமெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன். எப்படியாச்சும் வேலை வேலை சம்பாதிச்சுட்டு வீடு வந்து சேர்றேன் நானு. அம்மா இங்க சகனம் சரியில்லை. நான் அப்புறமா பேசுறேன். வைமா. திருச்சேன் போ புரிஞ்சுக்குவேன். அது எங்களுக்கு தெரியும். போன் போடுறதுக்கு பில் என்னன்னு சொல்லி. போனுக்கு 7 ரூபாய், ஃபேனுக்கு 8 ரூபாய். ஃபேன் போட்டதுக்கு 8 ரூபாய். இத கேட்டுட்டு போட்டேன். அத கேட்காம போட்டேன். ஏயா ஃபேன் போடுறதுக்கு தானே வச்சிருக்கு. போடுறதுக்கு ஒண்ணு இருந்தா நீங்க பாட்டு போட்டு போயிடுவீங்களா? எங்களுக்கு நான் போட தெரியாதா? எதுக்காக கையாலேயே விசிறிக்கிட்டு இருக்கேன்? ஏண்டா கரண்ட் பில் என்ன உங்க அப்பா நான் கொடுப்பான்? ஏயா ஃபேனுக்கு இம்புட்டு காண்டு கரண்ட் செலவாயிருக்குமா? அதுக்கு நம்ம நீ கரண்ட கண்டுபிடிச்ச மாதிரி கத்துற. ஓஹோ நீங்க அப்படி வரீங்களா? ஐயா நான் கரண்ட கண்டுபிடிக்கல. கரண்ட கண்டுபிடிச்சது யாரு? அவன் பேர் என்ன சொல்ற? ஐயோ என்ன அடிக்கிறீங்க இந்த ஊர்ல? இரியா சொல்றேன். கரண்ட கண்டுபிடிச்சாலையா? அவன் பேரை வச்சுக்கிட்டாங்க. அவன் பேர் தான் என்னங்கற? அட பாவியலா இப்பதான் பஸ் விட்டு இறங்குனேன். அதுக்குள்ள வரிசையா பஞ்சாயத்தாடா. பஸ்ல வந்தியா? இப்ப மாற்ற பாரு. பஸ்ஸ கண்டுபிடிச்சவன் பேரு என்ன? பஸ்ஸ கண்டுபிடிச்சவன் பேரா சொல்ற? ஐயே
பேசாம ஊர்ல சினிமாக்கள்மா பாத்துக்கிட்டு இருக்கான் போல இருக்க. சினிமாவெல்லாம் பாப்பீங்களா? பாக்க கூடாதா? இப்ப பெருசா மாற்ற பாரு. எது? சினிமாவை கண்டுபிடிச்சது யாரு? சொல்லு. இரியா சொல்றியா? சினிமாவை கண்டுபிடிச்சது ஏவிஎம் மெய்யா பட்ஜெட் யாரு? இத மட்டும் கரெக்டா சொல்ல தெரியுது இல்ல? இதையும் சொல்ல மாட்டேங்கிற? ஆமா இரு. இப்படி கேள்வி மேல கேள்வியா கேக்குறிய? இதுக்கு முன்னால என்ன வேலை பார்த்த நீங்க? நான் ஒரு காலத்துல வாத்தியாரா இருந்தேன். அதை விட்டு இப்படியா இங்க வந்த? நான் பேசினது அப்ப யாரும் கேட்கவே இல்ல. அதனால ஒரு டெலிபோன் பூத்த ஆரம்பிச்சு மத்தவங்க பேசுறத கேட்கணும்னு உட்கார்ந்துட்டேன். நீ வந்த, பேசிட்டு மூடிக்கிட்டு போக வேண்டியதானே. இதையும் போட்ட. இப்ப சொல்லு, கரண்ட கண்டுபிடிச்சது யாரு? உன்னை விடவே மாட்டேன். மறந்துடுவான் நினைச்சா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறானே. நான் தெரியாம பேன போட்டேன். அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லியா நீங்க? பரிகாரம் இல்ல, ஃபைன். 500 ரூபாய். 500? என்ன அநியாய கொள்ளையா இருக்கு? ரெண்டுக்கு சேர்த்து 15 ரூபாய் கேட்டீங்க. இல்லன்னா சொல்லு. ஐயா பெரிய பித்தலாட்டமா இருக்கு. இந்தா சம்பாதிக்கிற மோரகட்டைய பாரு. இங்க வா. இப்ப என்ன? இது எல்லாத்தையும் மறந்துரு. இப்போ இந்த டேபிள கண்டுபிடிச்சது யாரு? ஐயோ முருகலா தோத்த ஒண்ணு. என்ன மாப்ள, ஆளையும் காணோம் பேரையும் காணோம், வேலைக்கு வர காணோம். ஊர்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்கப்பா, அதனால வர முடியல. அப்படியா? இந்தப்பா சர்வர, மாப்பிள்ளை நம்ம கடைக்கு தான் பில்ல சேர்த்துக்க. என்னங்கடா ஆளாளுக்கு வகை வகையா தின்னு போட்டு நான் தரேன்னு போய்கிட்டே இருக்கீங்க. யார் தாண்டா தருவீங்க? அதுக்குன்னு ஒருத்த வராமையா போயிடுவான். வா டேபிள் தொட, சீக்கிரம் வா. இலைய போடுவா. வேற ஏதாவது வேணுமாப்பா? வேண்டாம்பா, சாப்பிட்டதே போதும். வாங்கக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. யாருது மச்சான்? என் பெரியம்மா பொண்ணு. வணக்கங்க. வணக்கங்க. ஏய் வா சர்வர், அவங்க சாப்பிட்டதையும் என் பில்லோட சேர்த்துக்க. ஏய் உட்காரா. சரி உட்காருங்க. சர்வர், இவங்க பிள்ளை எங்களோட சேர்த்துக்க. தம்பி, அண்ணன் இருக்கும்போது நிறுத்தியா? இவங்க பிள்ளை உன் கூட சேர்க்கணுமா? ஆமா. ஜனங்களுக்கு தான் 1 கிலோ அரிசி 2 ரூபான்னு கவர்மெண்ட் போடுது. அதை இவங்களும் வாங்கி வச்சு பொங்கல் லெமன் ஆட்டையை போடுறாங்க இல்லையா? அப்பா, மெட்ராஸ்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்குள்ள ஓட்டல நம்பியே வண்டி ஓட்ட வேண்டியா இருக்கேன். போற போக்க பார்த்தா கையில இருக்க காசு பணம்லாம் கரைஞ்சிரும் போல் இருக்கேன். சமாளிப்போம். சர்வர் வாய வேகமா. என்ன வேணா? இலைய போட்டாப்புல உன் ஜவுரியத்துக்கு தின்றுமா? எங்க இஷ்டத்துக்கு என்ன வேணுமோ அதான் சாப்பிடுவோம் நாங்க. அத தாயா கேக்குது. என்ன வேணா? ஒரே ஒரு காப்பி வேணும். ஒரு காப்பி? ஆமா. ஓ காப்பின்னு சொன்னோம்ல, மறுபடியும் இலைய போட்டு போறேன். ஊத்தி அலக்க போறேன். எடுத்துட்டு போயா. இந்த ஆளுக்கு ஒரு காப்பி. சாப்பிடுற இடத்துல ஏன்டா இந்த அழுத்தத்துல எப்படி சாப்பிட முடியும்? நீ மட்டும் அந்த அழுத்த அழுத்துற, நான் அழுத்த கூடாதா? குடுக்கறத குடிச்சிட்டு போயா. நடைமுறையே சரியில்லையே. திமிரு பிடிச்ச பயவில்லையா இருக்குமோ? பாண்டி என்ன எந்த ஊர்ல இருக்க? நான் தான் நம்ம ஊரை விட்டு வந்து மெட்ராஸ்ல செட்டில் ஆயிட்டேன்ல. அப்படியா? ஆமா, என்ன வியாபாரம் பண்ற? அது இங்க பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்பா. பெரிய பிசினஸ்? என்ன பிசினஸ்யா? அது வந்து பல பிசினஸ்பா. உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? காப்பி இந்த அவன் பில்லு. அட பாவி, தெரிஞ்சவன்னு அவன் பிள்ளை என் பேர்ல வாங்கினா 1570 ரூபாய்க்கு திருட்டு போயிட்டானுங்களே. இவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? பெரிய பிசினஸ் எல்லாம் பண்றேன்றா? இவன் கூட சேர்ந்து செட்டாயி அப்படியே வண்டியை ஓட்டிட வேண்டியதா? அவன் பிள்ளை நம்ம கட்டிட்டா அப்படியே ஒட்டிடலாம். பாண்டி, என்ன கையில பில்லு இருக்கு? நீ வச்சிருக்க கூட. இல்லப்பா, நான் கட்டணப்பா. கொடுப்பா. என்னப்பா இந்த பிள்ளை என் பிள்ளோட சேர்த்து கொடுப்பா. நீமா? என்ன நீயுமா? ஆமா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. ஒரு ஊருக்கு அரங்க நம்ம 2 பேரும். உனக்கு நான் பிள்ளைக்கு ஒரு மனுஷனாவை மூஞ்சில முடிக்க முடியுமா? தெரியாம டொச்சா பேல பில்லு. அறிவே இல்லப்பா உனக்கு. 1573. எங்க அவன் அப்பவே போயிட்டான். என்ன அது 1573 ரூபா போட்டுருக்க? அம்பட்டுக்கா தின்னுருக்கானே. அவன் தின்னது கொஞ்சம் தான். அவனுக்கு முன்னால 7-8 குரூப் சாப்பிட்டு அவன் தலையில பில்ல கட்டிட்டு போயிட்டாங்க. அவன் யார் தலையில பில்ல கட்டலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நீ ரொம்ப பீத்தலா உன் தலைய கொண்டாந்து கொடுத்தியே. இப்ப பில்லு கட்ட வேண்டியதான். கட்டுறிமாப்ல. இந்த பாரு, என்ன ரவுடித்தனமா பேசிக்கிட்டு இருக்க? ரவுடிதாயா, இல்லாட்டினா தொழில் பண்ண முடியுமா? நான் இவ்வளவு பணம்லாம் கட்ட முடியாதா? கட்டலாம் வெளியே போக முடியாதுடி. வர சொல்றாங்க. பாத்ரூம்ல வர சொல்றாங்க. நீ இங்க வந்த? ஏன் ஹோட்டலுக்கு நான் வராம வேற எவன் வருவான்? அப்ப அந்த பூத்து என்னடா பூத்து? பூத்து கடை, பூட்டு கடை, பூ கடை, புடவை கடை, புண்ணாக்கு கடை, பொரிகடலை கடை,
இப்படி பூனாவில ஏகப்பட்ட கடை இந்த ஊர்ல எனக்கு இருக்குடா. ஆமா, இங்க என்ன விவகாரம்? நான் சொல்றேயா, நான் சொல்றேன். உன் ஆளு என்கிட்ட எக்கச்சக்கமா பணம் கட்டி ஏமாத்த பாக்குறான். நான் ஒண்ணு ஏமாத்தல முதலாளி. இவன் தான் 1573 ரூபாய்க்கு தின்னுட்டு பில்லு கட்ட மாட்டேங்கிறான். நான் ஏமாத்துறேன் உன்னைய. ஏண்டா அன்னைக்கு என்கிட்ட 500 ரூபாய் விட்டதுக்காக இப்ப 1500 ரூபாய்க்கு தின்னுட்டு அதை ஈடுகட்ட பாக்குறியா? அதத்தாயா நான் கேட்கிறேன். அன்னைக்கு நீ என்கிட்ட 500 ரூபாய் ஏமாத்துற அன்னைக்கே உன்னை நைட்டோட நைட்டா வந்து கொலை பண்ணி இருப்பேன். பொழைச்சு போய் சொல்லு விட்டு. இன்னைக்கு இவனை விட்டு ஆயிரக்கணக்கா ஏமாத்த பாக்குறியா? அம்மன் ஜல்லி வாங்க முடியாது என்கிட்ட உன்னால. தர முடியாது, முடியாது, தர முடியாது, முடியாதுடா. அப்படின்னா நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ பதில் சொல்லணும். இங்க என்ன கேட்க போற? கேட்கிறேன் பாரு. இது என்ன உளுந்த வடை? இந்த வடையில வேலை மெனக்கட்டு நட்ட நடுவுல எதுக்காக ஓட்ட போட்டாங்கோ? இந்த பாரு, உனக்கு சேட்டை அதிகமாயி போச்சியா? இதுல ஓட்ட போட்டா என்ன போடாட்டி என்னையா? இது ஒரு கேள்வியா? இதுக்கு அவனுக்கு பதில் சொல்ல முடியுமா முடியாதா? இல்லன்னா அசிங்கமா வேற ஒரு கேள்வி கேட்பேன். வேணாம் ஐயா, வேணாம். இந்தா. ஐயோ, இந்த ஊர்ல எப்படி எப்படி எல்லாம் பணம் பறிக்கிறாங்க. இந்தடா, இந்த காசு உங்களுக்கு உருப்படவே உருப்படாது. போ சம்பாதிக்கிற மவர கட்டைய பாரு. உண்மைதான் ஐயா. பாக்க கிரிக்க மாதிரி இருந்துக்கிட்டு என்ன மாதிரி சம்பாதிக்கிற நீ. இருக்கட்டும். ஆமா, மதுரை பக்கம்லாம் வர்றது உண்டா? இது வரைக்கும் இல்ல. இப்ப அடுத்த வெள்ளிக்கிழமை மீனாட்சி அம்மன் கோயில்ல ஒரு நேர்த்தி கடை, அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் வர போறேன். நேர்த்தி கடலாம் இருக்கா? வா வா வா. மொத்த கடனையும் கழிக்கிறேன். இதாச்சும் சின்ன குச்சி எங்க ஊர்ல உலக்கே இருக்குடி. வா. உங்க ஊர்ல உலக்கையெல்லாம் இருக்குதா? இப்ப எக்கச்சக்கமா மாட்டலாம் பாரு. அந்த உலக்கைய கண்டுபிடிச்சது யாரு? அட பாவி, தெரியாதனமா நான் ஒன்னே கண்டுபிடிச்சேன் பாரு. என் புத்திய செருப்பாலே அடிக்கிறா, செருப்பாலே அடிக்கிறேன். காப்பி குடிச்சிட்டு போங்க. காப்பி எடுத்து தலையில ஊத்துறா. எதுவட்ட பயல, எதுவட்ட பயல, கொலை பண்ணிருக்கா அப்படி பாருங்க. காப்பி காப்பியா கா. ஏங்க 13 இங்க வருமா? வருவீங்க? ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டு இருக்கு. என்னவா இருக்கும்? ஏங்க, இது உங்க ஒய்ஃபா? உனக்கு இது அவசியம் தேவையா? தேவை என்ன தரவா போறீங்க? என்னங்க ஒரு ஆட்டோல 7-8 பேர் ஏறுறாங்க? அது ஷேர் ஆட்டோயா? அப்படிதான் ஏறுவாங்க. ஷேர் ஆட்டோ கூப்பிடுறேன். எங்க எங்க ஷேர் ஆட்டோ என்ன? ஷேர் ஆட்டோனா பங்கு ஆட்டோ. பங்கு ஆட்டோ. பங்கு ஆட்டோன்னா என்னங்க? பங்கு ஆட்டோன்னா கூந்தியாவை கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா இவன் குழப்பம் பண்ணிட்டு இருக்கான். இவனை இதுல கோத்து விட்டாதான் சரியா வரும். சொல்லுங்க சார். பங்கு ஆட்டோனா ஒரு ஆட்டோல 10 பேர் ஏறுவாங்க. சரி, முதல்ல 9 பேர் ஏறினாம் பாரு. அவங்க கிட்ட காசை மொத்தமா வாங்கி பங்கு பிரிச்சு 10ஆவது ஒரு ஏறாம் பாரு, அவங்க கிட்ட பாதி பங்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் தான் பங்கு ஆட்டோ. என்னது? 9 பேர்கிட்டையும் காசை பூரா வாங்கி அத பாதியா பங்கு பிரிச்சு 10ஆவது ஏறவனுக்கு பாதியா கொடுத்துருவாங்களா? என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்த அன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு பணத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டியிருப்பலையா? தெரியாம போச்சு. இருங்க இருங்க. 1 2 3 4 5 6 7 8 சார், உள்ள 8 பேர் இருக்காங்க சார். நீங்க 9 இருக்கீங்க, நான் 10ஆவது ஆளு பணத்தை வாங்கிக்கிறேங்க. ஏன் உனக்கு இருக்கிற ஆசை எனக்கு இருக்காதா? நான் என்ன சொல்றேன், 10ஆவது ஆள் ஏறிக்காரி பின்னாடி ஒரு வண்டியில 10ஆவது ஆள் நான் ஏறிக்கிறேன். நீ கிளம்பு. ஐயோ ரொம்ப பேசுங்க, நான் வேற ஏத்திக்கிறேங்க. அண்ணா கொஞ்சம் நிறுத்துங்க, கொஞ்சம் நிறுத்துங்க. நான் வரேன் ஆட்டோல. ஏறுப்பா ஏறுப்பா. இருங்க, எப்படி உங்க ஆட்டோக்கு 10 பேர் வேணுங்களா? நான் 9ஆவது ஆளா ஒரு ஆளை ஏத்தி விட்டு நான் 10ஆவது ஆளா இருக்கிறேன். போற வழியில ஏறுவாங்கப்பா. ஆனா போற வழியில லேட் ஆகும். நான் உங்களுக்கு இங்க ஏத்தி விடுறேன். அப்படியே சரி ஏற சொல்லு. இருங்க. எங்க அப்புறம் நீங்க ஊருக்கு போறீங்க? ஊர்ல போய் என்னத்த பண்ண போறீங்க? வேற எங்கயாச்சும் போய் இறங்கு போ. அண்ணா ஏத்தியாச்சு, நான் 10ஆவது ஆளு. ஏறுப்பா. நான் 10னே. சரிப்பா. நான் 10. சரிப்பா ஏறுப்பா. அடச்சி ஏன் பொண்டாட்டி மேல உட்கார்றா? என்ன அது உட்கார விட மாட்டேங்கிறாங்க. சேர் ஓட்டனா அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காரணும். போன வாரம் என் பொண்டாட்டி மடியில 8 பேர் உட்கார்ந்தாங்கயா. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். மனுஷனா இருந்தா ஒருத்தர் அரவணைச்சு போகணும். அப்படிலாம் கொதிச்சு பேசாதீங்க. அண்ணா நிப்பாட்டுங்களா? அப்படி இங்கே அண்ணா நிப்பாட்டு நிப்பாட்டு பாட்டு 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 பாட்டு. பாரு இறக்கு ஆயா ஒன்னு காசு கொடு, காசு கொடு. அண்ணன் காசு கொடு, அண்ணன் காசு கொடு. போகல ரைட். அண்ணா இங்க நிப்பாட்டுங்களா? இறக்க போறாங்க. பாட்டு இறக்கு காசு கொடு காசு கொடுயா. வாண்டிங்களா? போலாம்ண்ணா. யோ, இடம் தான் காலி ஆயிடுச்சு. எதுக்கு போற வேண்டியதானே? அட இருமா, அந்த வந்துருச்சுல. ஏமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கம்மா. பாரு. இறக்கு காசு கொடுமா. ரோட்ல பாரு. அடிச்சனா என் பொண்டாட்டி மடி மேல உட்கார்ந்து வரியா? இடம் இல்லையா? இல்ல சவாரி ஏத்துறியா? பங்கப்பிரி மணி ஆயி போச்சு. பங்கப்பிரி என்ன பங்கு? என்ன பங்கா?
என்ன ஆட்டோ இது? சேர் ஆட்டோ. சேர் ஆட்டோன்னா என்ன? நீ தான் சொல்ல. நான் சொல்லவா? ஓ 9 பேர் ஏறாங்கல்ல, அவங்க பூரா பணத்தை வசூல் பண்ணி அதை சரி பங்கா பிரிச்சு 10,000 ஏறவனுக்கு சரி பாதியா கொடுக்கறதுக்கு பதிலா சேர் ஆட்டோ. எல்லாத்தையும் விசாரிச்சு தான் வண்டியில ஏறி இருக்கான். ஏதோ எங்கிட்ட டீலா விடுற காசை குடியா என் ஜீன்ஸ். குடும்பத்துல இருக்க 33 பேர் கையெழுத்து போட்டு பேங்க்ல நாயை விட கேவலமா லோன் அலைஞ்சு லோன் வாங்கி அதையும் சரியா கட்ட முடியாம ஆட்டோ இப்ப தூக்குவானோ அப்ப தூக்குவானோன்னு பக்குன்னு இருக்கு. உனக்கு பங்கு கேக்குதா? போடா உள்ள. உள்ளன்னா போடா உள்ள. என்ன அனுமதி லாக்கப்புக்குள்ள போற மாதிரி சொல்ற. எனக்கு தான்டா லாக்கப் உள்ள. போடா போடா போடா. ஐயோ இந்த அவஸ்தைப்படுறானே. ஐயோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆட்டோல பங்கு கேக்குறாயா? பங்கு நான் தாயா கேட்டேன். நீ எப்படி இங்க வந்த? முதல் குத்துல நான் வெளியே வந்தேன். மிச்ச குத்தல ஆட்டோவை தான் குத்திக்கிட்டு நீ. ஆட்டோயா? ஆமா கேள மூதேவி. ஒரு மனுஷனை அடிக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டு அடிக்க கூடாதியா? கண்ணை திறந்துக்கிட்டு அடிச்சா தான் தெரியும். மூடிக்கிட்டு அடிச்சா அடிபடாத மேல விழுந்து அர்த்தமா? ஆமா உன்கிட்ட பங்கு கேட்டா தர முடியும் சொல்லு, தர முடியாதுன்னு சொல்லு. அதை விட்டு இப்படி சிறுபல திறமை நடக்கிறீ. தர முடியாதுடா. தர முடியாதுன்னா உன்னை விட்டுருவேன் நானு. நீ என்ன விட மாட்டியா? நான் ஒன்ன விட்டா தரடா. நான் ஒன்ன விட்டா தரடா. கடப்பாறையா? டேய் உன்னை கொல்லாம விட மாட்டேன். சார் ஐயோ வாங்க வாங்க சாப்பிட வந்தீங்களா? ஆமாங்க ஹோட்டல் தானே. ஹோட்டல் தாங்க. உட்காருங்க. சரிங்க. ஆமா நீங்க யாரு? ஓனரா? ரொம்ப கிளையா இருக்கீங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சார். என்ன சாப்பிடுறீங்க? ஒரே ஒரு ஊத்தப்பம் வேணுங்க. ஒரு நிமிஷங்க முடிச்ச கேட்டு போங்க. சொல்லுங்க. என்ன பண்றீங்க? ஒரு சம்பு தண்ணி எடுத்துக்கங்க. அத தோசைக்கல்ல ஊத்தி அதுக்குன்னு வழக்கமா ஒரு விளக்கமாறு வச்சிருப்பீங்கல்ல? ஆமாங்க. அத அடிப்பக்கமா திருப்பி சரிங்க. வரட்டுன்னு ஒரு 4 இழுப்பு இழுத்து சரிங்க. நல்லா கழுவி விட்டுருங்க. சரிங்க. ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம சரிங்க. பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி 4-5 வெங்காயத்தை போட்டு அள்ளி பொடி பொடியா நறுக்கி அப்படியே மேலாப்ல பரபரன்னு தூவி விட்டு சரிங்க. ஒரு நீளமான கேரட் எடுத்து அதையும் பொடி பொடியா நறுக்கி சரிங்க. அப்படியே மேலாப்ல பரபரப்பா தூவி விட்டு சரிங்க. ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க. அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு சரிங்க. 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்ல விளாவி விட்டு சரிங்க. இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா? அத அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதை மேலாப்ல பரபரன்னு அப்படியே பேய விட்டு சரிங்க. பொத்துனாப்ல அப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டு அப்படி பரட்டி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக விட்டு அழகா மடிச்சு கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க. சரிங்க. அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம். அட பிக்காளிப்பழ 1/2 மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. வரட்டும் வாடிங்க. நாலாம் தரேன். என்ன ஊத்தப்பம்? வேற என்ன வேணும்? வேற ஒண்ணு வேணாம். இதோட ஒரு சவகாசம் போது ஆள விடு. ஒரே ஒரு ஊத்தப்பம் போதும்டா. அண்ணனுக்கு ஒரே ஒரு ஊத்தப்பம் 50 ரூபாய் பில்ல போடு. என்னடா ஒரு ஊத்தப்பம் 50 ரூபாயா? என்னடா அநியாயமா இருக்கு? இல்லனே கேரட் நெய் மிளகா பொடி. அதத்தான் நீ சொல்லவே இல்லையடா. நான் சொல்லலனால நீங்க சொல்லுது மாஸ்டர் கேட்டிருக்குல்ல. அங்கனா எப்பற இங்க இருந்து அங்க கேக்க? டேபிளுக்கு அடியில மைக் வச்சிருக்கோம்ல. மைக்கா? யார்ட்ட புளுகுற? எனக்கு ஊத்தப்பம் வேணாம் போடா. கேன்சல்டா. கேன்சல் ஆன ஊத்தப்பத்துக்கு ஒரு 50 ரூபாய் சேர்த்து பில்ல போடு. ஏய் அதான் ஊத்தப்பம் டாப்ல இல்ல. அதுக்கு 50 ரூபாய். என்னடா கல்யாணி பே ஹோட்டலா இருக்கு? நீ சொன்னோனே வேர்க்குதுடா எனக்கு. ஹோட்டல்ல மட்டமா பேசுனதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 100 பில்ல போடு. ஏய் என்னடா யார ஏமாத்த பாக்குறீங்க? சப்ளையரை கையிட்டி ஒரு 6 அடி அடிச்சதுக்கு அடிக்க 50 மேரி 300 ரூபாய் பில்ல போடு. என்னடா ஏல வர்ற? ஏல கடைசியா வாயில ஊத்துறதுக்கு 100 ரூபாய் சேர்த்து மொத்தம் 600 ரூபாய் பில்ல போட்டு அண்ணங்கையில இந்தாங்கண்ணே பில்லு. டேய் என்னடா நடக்குது இங்க? என்ன நொண்ணு எங்க வீட்டுல பொண்டாட்டி மாதிரி சரியா சமைச்சு போறாங்கன்னு நாங்க அண்ணன் தம்பி 2 பேரும் கோட்ல வச்சு சமைச்சு சாப்பிட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருந்தோம். நீ வந்து தூக்கத்தை கடத்தாக்கு பில்லு போடாம என்ன பண்ணுவாங்களாம்? புடி பில்ல. அப்புறம் உள்ள வரப்ப வாங்கன்னு கூப்பிட்ட வந்தவங்கள வரவேன்னு சொல்லுவாங்க. கரண்ட் பில்லு கட்ட காசு வேணும்ல, அதான் வாங்க என்ன. டேய் ஹோட்டல் தானடா அது? என்ன ஹோட்டலாவா? நீ வெளியில படிச்சு பார்க்கல? யாருமே உள்ள வரக்கூடாதுதான் டுபாகூர் ஹோட்டல்னு பேரை வச்சு உள்ள படுத்து கிடந்தோம். இன்னும் உள்ள வர சொன்னது வெளியே போய் படிச்சு பார்த்து தெரியும். போ டுபாகூரா? காசு 600 ரூபாய் கொடுத்துட்டு அப்புறம் போய் படிச்சு பார்த்து தெரியும். போ காசை கொடுத்துட்டா? ஏய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருண்டா. அதுக்கு முன்னால அவங்களுக்கு கொடுக்க வேண்டியலாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். நீ முதல்ல காசை கொடு முதல்ல கொடு. இத நீ வச்சுக்க. இந்த 600 ரூபாய் சரியா இருக்கா பாரு. ஏய் ஏன் பைக்குல கைய கெடுங்க நீ. டேய் 4 ஸ்பேனர் மாதிரி ஓனர் அடிச்சி ஓனர். போடா போடா.
இன்னைக்கு தட்டால விட்டு அப்படி பேர் தலை உங்களை எங்க போய் அம்மானி பாதாள கலியா பத்திர கலியா முண்டை கலியான்னு எனக்கு தெரியலம்மா. மதுரையா இருந்தா ஈஸியா மீனாட்சின்னு போயிட்டே இருப்பம்மா. என்னமோம்மா இந்த பைலட் இருந்து நீ தான் என்னைய காப்பாத்தணும். ஐயோ ஆஹா கோடாங்கி மகன் வர்றானே. இவங்கிட்ட தானே ஒரு 5000 ரூபாய் வாங்கிட்டு வந்தேன். பணத்தை கணத்தை கேட்டு வர்றானா? என்ன நொண்டி யார வாங்கினா ஆளையும் காணா பேரையும் காணா. ஏண்டா டேய் உன்கிட்ட பணம் வாங்கும்போது ஆள் வேற பேர் வேறையா இருந்தானா? எல்லாம் ஒண்ணா வச்சுக்கிட்டானே உன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு மெட்ராஸ் வரேன்னு வந்தேன். ஆமா ஆமா மெட்ராஸ் வரேன் சொன்னேன். சரி சரி எப்படி இருக்க? யாரோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. வண்டியில ஓடி இருக்கா? அப்ப என்ன வாங்கின காசு தரல? அந்த வண்டியை சொல்லலடா நானு. என் வண்டி ஓட சொன்னேன்டா. அந்த வண்டியில ஓடி இருக்கா? வாங்கின காசு கொடுத்தா இரியா இரியா எதுக்கு அவர் போட்டு அடிக்கிற? யோ கார் வண்டியில வச்சிருக்கா வாங்கின காசு தரமானேயா? கார் வண்டி வச்சிருக்கா? அட சண்டால பேப்பல என் பொழப்பு ஓடுற சொன்னடா உன்ட்ட. பொழப்ப சொன்னியா? பொழப்பு ஓடுதுல அப்ப காசு கொடு. பொழப்பு ஓடலடா பொழப்ப ஏதோ தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். பொழப்ப தெரியல முதல்ல சொல்ல வேண்டியதானே. வண்டி ஓடுது கார் ஓடுது பஸ் ஓடுதுன்னு. மூஞ்சிய பாரு லூசு பையல. யார் நாங்க? சரி ஊருக்கு போறேன் ஆத்தா கிட்ட என்ன சொல்ல? ஏதோ வண்டி ஓடுதுன்னு சொல்றா. உங்க அம்மாவும் நீ உண்மையிலே வண்டி வச்சுட்டு நினைச்சுக்க. அது நினைச்சா பரவாயில்லடா. நீ நினைச்ச வர்றா சாவி அது போதுடா. போடா போடா. சரி சீக்கிரம் என் காசை கொடுக்க வழிய பாரு. வண்டி ஓடுன்னு குத்து மதிப்பா கூட இந்த பல்லிட சொல்ல முடியலையே. குத்து குத்து குத்துறானுங்களே. என்ன தம்பி ரொம்ப அடிபட்டுருச்சா? ஆமாங்க விறகு வெற்ற பை பிள்ளைக்கு பிறந்ததானே அது. எதுக்கு இந்த மாதிரி தரங்கட்ட ஆளுகிட்ட கடை வாங்கிட்டு அடிவான தம்பி? எல்லாம் நேரம் வர்றங்க. தம்பி 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 என்ன ஒரு 100 ரூபாய் கூட. 100 ரூபாய் எதுக்கு தரணும்? உங்க 2 பேத்தையும் விலைக்கு விட்டல அதுக்கு. விலைக்கு விட்டதுக்கு 100? ஆமா. போடா மொட்டைப்படா. ஏய் 100 ரூபாய் தரல குத்துற தலை கோயிலுக்குள்ள போய் விடும். என்னையா சொல்ற? 100 ரூபாய் எடு. இரியா இரியா கையடியா கையடியா. இந்தயா இந்த போயா போட்டேன்னா. அட சண்டாளிங்களா என்ன விலைக்கு இருக்கல பணம் கேக்குறாங்க. நல்லா சம்பாதிக்கிறாய்டா அந்த மெட்ராஸ்ல. ஆத்தி மெட்ராஸுக்கு வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. என்னத்த கையில இருக்க காசெல்லாம் பறி கொடுத்துட்டு வெறும் 200 ரூபாயோட படுத்து கிடக்குறேன். இது சரிப்பட்டு வராது. இருங்கடா டேய் ஊருக்கு போய் இருக்கிற மாடுகண்டையெல்லாம் வித்து இங்க வந்து சொந்தமா தொழில் பண்ணி நான் கொடி கட்டி பறக்கல. என்ன தொழில் பண்ணாலும் பாஸ்போர்ட் வேணும்பா. யாரு? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உங்க நாட்டுல இருந்து எங்க நாட்டுக்கு வந்து பாஸ்போர்ட் இல்லாம படுத்து கிடப்பேன். படுத்து கிடக்குறா எப்படி பாஸ்போர்ட் எடுக்க முடியும்? நேத்து எங்க படுத்திருந்த? நேத்து வடபழனி. வடபழனியா? அப்ப வடபழனி பாஸ்போர்ட். வடபழனிக்கு எதுக்கு பாஸ்போர்ட்? அது ஏரியாங்க. ஏரியாவே பிரிச்சாச்சு. ஏரியா பிரிச்சாச்சா? ஆமா வடபழனி வண்ணாரப்பேட்டை கோடம்பாக்கம் கொய்யாத்தோப்பு கல்பாக்கம் காரப்பாக்கம் மாம்பழம் மயிலாப்பூர் ராயபுரம் ராமாபுரம். ஆஹா இந்த ஊர்ல காசுக்காக நாட்டை மட்டும் பிரிக்க மாட்டாங்கப்பா. நாட்டுக்குள்ள இருக்க வீட்டையும் பிரிச்சு வீட்டுக்குள்ள இருக்க குடும்பத்தையும் பிரிச்சிருவாங்க. கடைசியில எம்ஜிஆர் சமாதியை பார்க்கலாம் வாங்கிட்டாங்க. வேமா போயா வேமா போயா. ஏய் எங்க நாட்டு போலீஸ் குட்டி வந்து வச்சுக்கிறேன். மச்சான் பேரு மதுரை நீ நின்னு பாரு எதிரே. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. பிரதர் 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 ஸ்டாப். முன்ன பின்ன பாத்துக்கனா? அதானே பார்த்தேன். ஐயோ ஐயோ எங்க பார்த்தேன் சொல்லு. அங்க வரும்போது முன்னாடி பார்த்தேன். உன்னை தாண்டினதுக்கு அப்புறம் பின்னாடி பார்த்தேன். ஆஹா ஆஹா ஆரம்பத்திலேயே ஆப்பு வைக்கிறேன். இவன்ட்ட வாயை கொடுத்தா வாயில பொண்ணு வந்துருமோ? எப்பா நான் நேரே வந்துடுறேன். அப்ப இப்படி வா. மேட்ருக்கு நேரா வரேன்னு சொல்ல வந்தேன். என்ன மேட்ரு? ஆமா இந்த பஸ் ஸ்டாண்ட்ல டீ கடை வச்சிருந்த பகவதி தானே நீ? இல்ல. இல்லையா? அப்ப ஒர்க் ஷாப்ல ஒர்க் பண்ற திருமல அது இல்லையா? அப்ப கண்டதுல கைய உங்குற மதுரை இல்ல. அட என்னடா இது? அப்ப வெட்டித்தனமா ஊரை சுத்துற கிள்ளி பையன் சொல்லு. அவர் அவ இவன்னு பேசுன கிழிச்சிடுவேன். சரி அவர்னு வச்சுக்க. நீதான் கிள்ளின்னு ஒத்துக்க. நான் இல்ல. அப்போ அண்ணனும் யாரு இருக்காங்களா? இருக்காங்க. முதல்ல சொல்ல வேண்டியதாலையா? அவரு நானும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸியா. 2 பேரும் நிறைய பணம் கழிச்சு நிறைய இடங்களை கூடி கும்மி அடிச்சிருக்கோம். அது சரி சொல்லிட்டு வந்தியா சொல்லாம வந்தியா? அவர் ஆசீர்வாதத்தோட தான் வந்திருக்கேன். அப்ப அடிச்சு தூள் அப்படி எவ்வளவு செலவாக நான் பாத்தீங்க அடி. அட பாவி பயல நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவன் என்ன செஞ்சுட்டு போறான் பத்தியா? சரி பரவாயில்ல ஒரு அடி தானே. இங்கிட்டு போன வேலை. ஹலோ யாரா இங்க வந்து போன் பண்றது? உன்னதான். ஒன்னத்தானா? என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்க? விரண்டுகிட்டு இருக்கேன். எந்திரி.
என்னப்பா உத்தரவெல்லாம் பலமா இருக்கு? என்ன தொழில் பண்றேன்னு கேட்டேன். சும்மாவே இருக்கிறதா என் தொழில். இந்த ஆள் எப்படி கரெக்ட் பண்றது? யூ ஆர் ரியலி கிரேட். அப்படின்னா மிகப்பெரிய ஆளுன்னு சொன்னேன். உலகத்திலேயே 3 பேர் தான் இப்படி. ஒண்ணு கடவுள், இன்னொன்னு முனிவர் என்ற ரிஷிகள், மூணாவது நீங்க. மிகப்பெரிய புத்திசாலியா இருக்க. நான் சொன்னதை ஒத்துக்கிட்டு சூப்பர் உதாரணம் வேற சொல்ற. இனிமேல் இந்த ஊர்ல எவனாச்சும் நீ சும்மா கிடக்கிறப்படான்னு சொன்னா நீ சொன்னதை வச்சு நான் அடிச்சு போடுறேன். அப்படின்னா வாங்க போலாம். எங்க? சும்மா. அப்படின்னா போலாம். தம்பி கொஞ்சம் இறக்கி விடுங்களா? சரிண்ணே. எப்படிண்ணா ஏறினீங்க? ஒருத்தனை குனிய வச்சுதான். ஒரு வெட்டனரி டாக்டருக்கு தேவையான எல்லா விஷயமுமே இங்க இருக்குண்ணே. எங்க தாத்தா ஒரு குட்டி சரணாலயமே அமைச்சு கொடுத்துருக்காரு. அதெல்லாம் கம்மிப்பா. உன் தாத்தா மிச வெள்ளாவில வச்ச மாதிரி வெள்ள வெள்ளையான்னு பளிச்சுட்டு இருக்கே. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த வெள்ளப்புறா கறியை திங்கிறனாலதான். வெள்ளையா இருந்தா வெள்ளப்புறாவா? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. திஸ் இஸ் டிராவல். டிராவல்னா ஒரு ஊரு விட்டு இன்னொரு ஊருக்கு போறது பேர் தான் டிராவல். அதான் வெளியூர் பஸ்ஸுக்கு பூரா டிராவல்ஸ் வச்சிருக்கானா? இதுவே உனக்கு இப்பதான் தெரியுமா? இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. ஒரு நாட்டு ராஜா இன்னொரு நாட்டு ராணிக்கு தூது அனுப்பணும்னு வெய்ய. இது கால்ல கட்டி அமிச்சா போதும், இது உடனே போய் சேர்த்துட்டு வந்துடும். பரவாயில்லையப்பா. சின்ன பிள்ளா இருந்தாலும் ஏகப்பட்ட விஷயத்தை சேகரிச்சு வச்சிருக்கப்பா. என்ன எல்லாரும் உன்ன மாதிரி மூளையை வேஸ்டா வச்சுப்பாங்க, எதுக்குமே யூஸ் இல்லாம. என்ன பாட்டு சத்தம் கேக்குது? உன் தாத்தை மூலம் ஏதோ ஒரு குயில் எஸ்காப் ஆகி ஜாலியா பாடிக்கிட்டு இருக்கு. இந்த ஊர்ல ஒரு பொண்ணு இவ்வளவு அழகா பாட்டு பாடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மிஸ்டர் ஒண்டிப்பிலி வேண்டாம், நானே கூப்பிடுறேன். குட் ரெஸ்பெக்ட். கீப் இட். அங்க பாருங்க நான் புறாவை நம்ம போட்டோவுக்கு அழகா போஸ் கொடுத்துட்டு இருக்கு. ஓ அத சொல்றியா? எடு எடு. அட பாவி, கேமராக்குள்ள துப்பாக்கியா? அநியாயமா ஒரு புறாவை சுட்டு பிடியடா. அண்ணே புறாவை நான் சுடலண்ணே. புறாவை நீங்க பாத்துக்கோங்க, சுட்டது யாரு நான் பாக்குறேன். ஏய் சூப்பர் டி. சீக்கிரம் வாங்கடி. போய் இந்த புறாவை எடுத்துட்டு வரலாம். ஏய் நீதா புறாவை சுட்டியா? எதுக்கு புறாவை சுட்ட? அறிவில்லை உனக்கு? நீ ஒவ்வொரு கனவா சொல்லி பாட்டு பாடும்போது அதுல ஒரு இந்திய கனவே இருந்தது. ஆனா நீ இவ்வளவு கொடுமையா ஒரு புறாவை ஷூட் பண்ணுவ நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருக்கும் அழக ரசிக்கிறதுக்கு தாண்டி உரிமை இருக்கு, அழக அழிக்கிறதுக்கு கிடையாது. என்னடா ராஜா, என்னாச்சு? ஃப்ரெண்ட்ஸுங்களோட துப்பாக்கி எடுத்துட்டு போனியே, ஏதாவது சுட்டியா? அவன் சுட்டு போட்ட புறாவுக்கு கட்டு போறது பெரிய விஷயம் இல்லடா. அவன் துப்பாக்கிய உடச்சதுக்கு வெட்டி போட போறவன் எடுத்தாட்டா கவலையா இருக்கு. உடைச்சது நான் தானே, நீ என்ன கவலைப்படுற? அஞ்சலி, உன் முகம் வாடி இருந்த அண்ணா மனசை தாங்காதுன்னு உனக்கு தெரியும்ல, சொல்லுடா. ஐயோ அவன் ஒன்னே மட்டும் பாடா சொல்ல போறான், கூட இருக்க எதையும்டா சொல்ல போறான். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஃபாரஸ்ட்க்கு போனோமா, அப்போ ஒரு புறாவை பார்த்தேன். அந்த புறாவை ஏம் பண்ணி ஷூட் பண்ணேன். அப்போ ஏதாவது சொன்னானா? அவன் யாருன்னு சொல்ல அவன் மரத்துல கட்டி வச்சு உடைக்கிறேன். ஏய் அவன் இந்த தோட்டத்துல தான் இருக்கான்னு சொன்னாங்க. பார்த்து பேசி புறாவை வாங்கிட்டு சீக்கிரமா வந்துடுடி. ஓகே. அடடா, பூ மாதிரி இருக்கிற காலு ரெண்டும் அடிமேல் அடி வைக்கிற அழக பாத்தியா? சிம்பிளி சூப்பர்ல. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் அந்த பின்னாளோட அசைவை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க. மொத்தத்துல இந்த அழக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல. நான் காயம்பட்ட புறாவுக்கு ட்ரீட் பண்ணி நடக்க வச்சு வர்ணிச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா இடி விழுந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? இடியில இருந்து கூட தப்பிச்சலாம்டா, ஆனா ஐயனார் அடியில இருந்து எவனுமே தப்பிக்க முடியாதுப்பா. ஆஹா வந்துட்டாயா வந்துட்டாயா. ஆனை வரும் பின்னே மணி, ஓசை வரும் முன்னேன்னா. ஓசை முன்னால வந்துருச்சு, இனி யானையெல்லாம் பின்னால வரும். சாதாரண யாரையா இருந்தா கூட பரவாயில்லப்பா, பூரா மதம் பிடிச்ச யானைனா காலில் மிதிச்சு கிழிச்சிருவாங்களே. எனக்கு புறா வேணும். அதை வேற ஆட்டிய போட்டாடி. சின்ன பையன் சாவாசுக்கு சரியா இருக்கலாம். எதை சொல்ற நீ? அவ கேக்குறது அடிப்பட்ட புறாவை. என்னமோப்பா, நேத்துல இருந்து என் காதுக்கு எல்லாமே தப்பு தப்பா. எனக்கு என் புறாவை கொடுக்க போறியா இல்லையா? என்ன கண்மணி அப்படி பேசாதப்பா, பிள்ளைட்டு அப்படி பேசாதப்பா. நீயே ஒரு பெண் புறா,
ஒரு வெண்புறாவை சுடலாமா? இந்த பிட்ட வர போறியா மாதிரி? ஏய் நில்லு. ஏதோ உன்னை பார்த்தா உங்க அண்ணன் பார்த்தவங்க கண்ணெல்லாம் நோண்டிடுவானாமே. நான் இப்ப உன்னை பார்க்க போறேன். போய் சொல்லு. நேராக லக்கேஜ கூட்டாளத்தை விட குறைக்க மாட்டேங்கிறான் ஐயா. உன்னை தொட்டவன் கையெல்லாம் வெட்டிடுவானாமே. நான் இப்ப உன்னை தொட போறேன். சும்மா சொல்லக்கூடாது. உன் விரல் பார்க்கர் பெண் மாதிரி இருக்கு. எடுத்து கவிதை எழுதவா? உன் கால் இருக்கே பட்டு பூச்சி மாதிரி மெதுன்னு இருக்கு. தட்டி பறக்க வைக்கவா? உன் கழுத்தழகு மனம் ஒரு சங்கு. எடுத்து ஊதுனா பாட்டு வருமா? வரும். பாட்டு வராதா? அவங்க அண்ணங்கார படையோட வருவாட்டாடி செய்யற வேலை. உங்க அண்ணன் கிட்ட கேட்டு சொல்லு. ஐயோ ரொம்ப வாயால கேட்டு வாங்குறாரு. அண்ணா வீட்டுக்கு போமா? நான் வரலப்பா, நான் இந்த கூண்டுக்குள்ளே இருந்துடுறேன். இந்த புறாவுக்கு போற ஏறே நானும் சேர்த்து இப்படியே வாழ்ந்துருந்தா என்னைய கூப்பிடாதீங்க. எனக்கு இதாட்டா சேஃப்டி. அதுக்குதான் பூட்டு இல்லையே. பூட்டு இல்லையா? பூட்டு இல்லையா? அப்ப புகுந்துருவாங்களே உள்ள, என்ன பண்ணுவேன்? காரு அத்தி சொல்லி வாய் உள்ள அடுத்த வராங்களே. என்ன பண்ணுவேன்? எங்க போய் முடியலே? எனக்கு ஒன்றும் புரியலையே. சும்மா இருந்தவ கொடுத்து விட்டாங்க லட்சா. டிரைவரு ஒண்ணுக்கு போறேன். அட நார போயில, அதுக்கு இங்கிட்டு தான் வரணுமாடா? அங்கிட்டு எல்லாம் இடம் பொருள் கிடையாதா உங்களுக்கு? ஐயோ வெறும் காருக்கு நடக்கிறது கூட ஒரு வேலையா இருக்க. கடவுளே, இன்னைக்கும் நல்ல பொழுதா இருக்கணும்ப்பா. மங்கம் சும்மா கிடக்கிற மூஞ்சில முடிச்சிட்டு நான் பேச்சு மகாலட்சுமி கூட்டிட்டு வா. அவன் மூஞ்சில முடிக்கணும். சீக்கிரமா வா. ஆமா இப்ப என்ன சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால? சும்மா திடீர் பையன் சொன்னேன். சும்மா திடீர்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சும்மா இருக்கிறது என்ன கஷ்டம்? சும்மா எவன் வேணாலும் இருக்காடா. அப்படியா? ஆமா. அப்படின்னா உனக்கு எனக்கு ஒரு பந்தயம். சொல்லு. 1 மணி நேரம் நீ சும்மா இருக்க. அப்படி நீ சும்மா இருந்தீனா வாழ்நாள் கூட நான் உனக்கு சும்மா வேலை பாக்குறேன். சரிடா. நீ என்ன தோத்துட்டீங்கன்னா நம்ம 2 பேருக்குள்ள பேச்ச நிறுத்திக்கலாம். பேச்சுவார்த்தையை நிப்பாடுறது ஒரு பந்தயமா? நீ பேசல எனக்கு சோறு கிடைக்காதா? தோட்ட 5 சவுக்கடி நீ என்கிட்ட வாங்கணும். 5 சவுக்கடியாடா? தோத்து போன 10 சவுக்கடியால வாங்கிக்கிறடா. ஒத்திரியாடா? எழுதியது சவுக்க ஜெயிச்சிருவானோ? எவ்வளவு நேரம் ஆச்சு? 1/4 மணி நேரம் ஆச்சு. ஏன் தள்ளு, ஏன் புளி மூட்டை கடைக்கு வந்து அரிசி கூட பருப்பு கூடன்னு வாங்க தெரியுதுல? இல்ல காசு கூட கடைக்கு போய் சாமம் போடணும். 1 மணி நேரம் 1 மணி நேரம் சும்மா உட்காரணும். எடுக்கைய இல்ல முதல்ல காசு கூட அப்புறமா இல்ல போறவா என்ன சொல்லுங்க? ஏல எங்க என்ன பண்ற? சும்மா தான் இருக்கிறேன். இல்ல சும்மா இருக்கிறியா? என்ன புட்டு எடுத்து வைல. அப்புறமா தரையா என்ன சொல்லுங்க? அப்புறமா கடை பக்கம் வந்து பருப்பு கருப்புன்னு கேப்பல, அப்ப தெரியுமா நான் யாருன்னு? யோ விலகியா? யோ புளி மூட்டை, உனக்கு மணி ஆர்டர் வந்திருக்கு, கையெழுத்து போடு. 1 மணி நேரம் சும்மா இருக்கணும். குடிமையா மணி ஆர்டர் வேண்டாமா? யோ ஒண்டி புளி, உன் பொண்டாட்டிக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, போய் கொடுத்துரு. என் பொண்டாட்டிக்கு லெட்டர் வந்தா நீ அவட்டில கொடுக்கணும். என்கிட்ட கொண்டாந்து கொடுக்குற. என்ன வேலை வாங்க வேலை. இப்ப எவ்வளவு நேரம் இருக்கு? 1/2 மணி நேரம் ஆச்சு. முகூர்த்த நேரம் முடிய போகுது, நிலக்கதவை கொண்டாடாம இங்க என்னடா பண்ற? சும்மா உட்கார்ந்து இருக்கிறேன். சும்மா 10 நிமிஷத்துல நிலக்கதவை வரல மகனே, இந்த ஊர்ல இருக்க மாட்டா, தெரிஞ்சுக்க. ஏய் வாங்கடா. மன்னிச்சிருக்கியா? ஏன் நேரம் கூட என்னால சும்மா இருக்க முடியாதுப்பா. ஒத்துக்கலையா? அப்ப என் சவால் தப்பு தானே? தப்புதானப்பா, தப்புதான். அப்ப பேசுற மாதிரி 10 சவுக்கடி வாங்கிக்க. வாங்கிக்கிறேன்ப்பா, வாங்கிக்கிறேன். அது ஒண்டி புலி மெதுவாடிப்பா. மெதுவா தானே? இந்த மாதிரி ஏப்பா, இது பெண்புறாவா இல்ல வெண்புறாவா? சமாதான புறா. அப்படின்னா எங்கேயாவது சண்டை நடந்துச்சுன்னு வெய்யு, அங்க இதை அமிச்சா போதும், போய் சமாதானம் பண்ணிட்டு வந்துடும். அப்படின்னா இந்த சண்டை நடக்கிற இடத்துக்கு அனுப்பலாங்கிற. ஏயா மனுஷனை சுட்டு சூட்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க, போறா போய் சமாதானம் பண்ணா சண்டை எடுத்துதான். என்ன காரு? காருக்குள்ள யாரு? போய் பாரு. பாத்துருவோம்.
யாரையுமே காணோம், டிரைவர் தான் இருக்காரு. கூட எவனும் வராம என்னையா சேட்டுக்கிட்ட மாட்டேன். என்னையா திருடனை பிடிக்கிற மாதிரி பிடிக்கிற? இன்னே சேட்டை பார்த்தா ஓடிடவே இல்லை. உனக்கு இப்ப பழம் தானே அவன? ஆமாம். அப்படின்னா நான் சொல்றேன் செய்ய. என்ன செய்யணும்? என் தாய்மொழி தமிழ்ல லாரி ஏறின மாதிரி கடம்பட பேசாம அழகா சென் தமிழ்ல என்னைக்கு வந்து கடனை கேட்கறியா அப்பயே அவன் பணத்தை வாங்கியா. ஓகே, என்ன பேசணும்? பேப்பர் எடுத்துக்க, நான் சொல்ற மாதிரி எழுது. தாங்கள் என்னிடம் வாங்கிய கடன் தொகையை, உடன் தொகையை, உடன் தொகை இல்ல கடன் தொகை, கடன் தானே வாங்கினேன். ஓகே, அவுட்யா. எதுக்கு அவுட் சொல்ற? எதுக்கியா பேசிக்கிட்டு இருக்கும்போது அவுட் சொல்ற? அப்புறம் இன்னான்னு கேட்டேன் கோயா. அதத்தான் அப்படி சொன்னியா? சரி எழுதிக்க. அசலும் வட்டியும் சேர்த்து 15,332 ரூபா 40 நயா பைசாவை. அசல் வட்டி கரெக்டா சொல்றியா? தமிழ நாணயத்தையா திருப்பி தருமாறு மிகவும் பணி வெண்புடன். அது பணி வன்புடன் இல்லை. இதை மட்டும் கரெக்டா சொல்ற, சீக்கிரம் கத்துக்கிறோம். சரி அப்படியே எழுதிக்க. கேட்டுக் கொள்கிறேன். இப்போ நான் சேட் படிக்கிறேன். படி. பார்த்து படிக்கப்படாது, மனப்பாடம் பண்ணி பேப்பரே இல்லாம வந்து ஒப்பிக்கணும். அது ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சொல்லணும். சரி, சேட்டு சீக்கிரம் கொண்டாந்து சொல்றான். அது வரைக்கும் வட்டி கிடையாது. அப்ப நாளைக்கே சொல்றான். ஓகே. அரே தமிழன் சொல்லி ஹிந்தி பேசுற டிகே சொல்லி. அரே வண்டியர்ரா, இவன்லாம் தமிழ். குத்துமதிப்பா ஏதாச்சும் ஒரு பாஷையை பேசினா அது வேற மொழியா இருக்கு. சரி எப்படியோ இன்னைக்கு அவனை சமாளிச்சுட்டான். ஆண்டவன் தான் நாளைக்கு சும்மா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். என்னடி எப்ப 8 மணிக்கு வேலைக்கு போற, நீங்க 9 மணிக்கு போற? காலகாலத்துல வேலைக்கு போனுங்கிற அறிவில் உனக்கு என்னங்க மாமோய், உங்க உடம்புல தெம்பலன்னு சொல்லிட்டு உப்பு கண்டம் போட்டு குழம்பு வச்சுட்டு வந்தேன், அதான் லேட்டு. சரி சரி, காலங்கத்துல 11 மணிக்கெல்லாம் போய் மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு இங்கே வந்து படுத்து கிடந்தேன். நான் சீக்கிரமா வந்துடுறேன். நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு கிளம்பு. அப்போ வரட்டுமா? இந்த வேலையெல்லாம் ஏண்ட வச்சுக்கிறாத. பொண்டாட்டிய தொடறது, கட்டி பிடிக்கிறது, இதெல்லாம் ஒரு வேலைன்னு நினைச்சுக்கோங்க. மத்த வேலையை தான் செய்யறது இல்ல, எந்த வேலையாவது செய்யலாம்ல. புருஷனை வேலை வாங்கிதான் நீ வாழணும்னு நினைச்ச, வாழ்க்கையில கேப் விழுந்துரும். இப்ப மட்டும் என்ன வாழுது? கல்யாணமாய் 6 மாசமா கேப் விழுந்துதானே கிடக்கு. இருக்கிற கேப்ப பெருசாக்கிறாதடி. போ வேலைக்கு, ஓடி வேலைக்கு. அவ்வளவு பெரிய சுமதாங்கிக்கல எப்படா நீ ஒரே அடியில உடைச்ச? அண்ணே, எல்லாத்துக்குமே ஒரு வீக்னஸ் இருக்குண்ணே. அதை கண்டுபிடிச்சு அடிச்சா எதையும் சாய்க்கலாம், சாதிக்கலாம். அதே மாதிரி அந்த கல்லுக்கு ஒரு வீக்னஸ் இருந்தது, பார்த்து அடிச்சேன், உடஞ்சிருச்சு. அப்படின்னா என்கிட்ட என்ன வீக்னஸ் இருக்குன்னு சொல்லு. எல்லாம் அவங்கவுங்களே தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கலன்னா பிரச்சனை தான். தம்பி, பல்லு பத்திரம். ஏன்? தேங்காய் மிட்டாய் வருது. ராகுல், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசுமா, பேசு பேசு பேசு, சும்மா பேசுமா. இவர் இருக்காருன்னு பாக்குறியா? அதானே, நான் வேற யாரும் இல்ல. இவர் பாவம் சும்மா. அண்ணா, உங்களை யாரோ கூப்பிடுற மாதிரி. போறேன்டா, போறேன். வரும்போது வம்பா குத்தி வந்துருங்க. யாராச்சும் ஒரு பிள்ளை வந்து அங்க போய் சாணி எள்ளு சகதி இல்லைன்னு அனுப்பி விட்டுறது. ஏடா, நான் கிட்ட போறேன். தள்ளு தள்ளு. யூ ப்ளீஸ் கண்டினியூ. என்னங்கடி சொல்லு. நான் பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கேன், மேற்கொண்டு என்ன படிக்கலான்னு ஐடியா கேட்கத்தான். உனக்கு எதுக்கு படிப்பு? உன் கண்ணிலே பி இருக்கு, பியூட்டிஃபுல் ஐஸ். உன் உதட்டிலே பிஎல் இருக்கு, பியூட்டிஃபுல் லிப்ஸ். அடடா, மொத்தத்தில் ஒரு நடமாடும் யூனிவர்சிட்டி. நீ வாழ்க்கை பத்தி உன்கிட்ட பேசணும். ஒண்டிப்புலி, என்னடா, என்ன 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 சத்தம்? என்னடா, போகும்போது ஒருத்தி இருந்தா வரும்போது ஒரே கூட்டமா இருக்கு. என்ன நடக்குதுங்க?
அப்படின்னா இது என் கேர்ள் ஃப்ரெண்டு, அது என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. 2 பேரும் அவங்க வாழ்க்கைய பத்தி முடிவெடுக்க இங்க வந்திருக்காங்க. இப்ப முதல்ல உன் வாழ்க்கைய பத்தி நான் முடிவெடுக்க போறேன். வாங்க. எங்க நான் இழுத்துட்டு போறேன்? இருக்காதா? ப்ளீஸ் நான் சொன்ன கேளு ப்ளீஸ் நான் முதல்ல அவனை ஊருக்கு அனுப்பு. அடி படுவா. ஏன்டா என் பேரை அனுப்ப சொல்றேன்? என்னைய மாதிரி சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். இவனால சும்மா இருக்க ஏன் கௌரவம் போயிரும் போடு. அப்படியே உங்க கௌரவத்துக்கு பெரிய பங்கு வந்துருச்சு. 2 பொட்ட பிள்ளை. சும்மாரா 2 பொட்ட பிள்ளை கூட தேவையில்லாம ஆடி பாடி அடிச்சு திரியா அந்த பையன். ஒரு இளநில ஒரு குழாய போட்டு உரியுற சும்மாரா மறந்து போடா சும்மா. ஒரு கூல் ட்ரிங்க்ஸ்லயும் ஒரு குழாய போட்டு உரியுற எங்க விட்டு எதுல விட்டு கூல் ட்ரிங்க்ஸ்ல விட்ட ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாத்தல குழாய போட்டு உரியுறத பாத்துக்கோம். ஆனா ஒரு கன்னி பொண்ணு வவுத்துக்குள்ள இருக்க தண்ணிய எந்த குழாயும் போடாம வாயோட வாய வச்சு உரியுற நீ பாத்துக்கியா? அப்படி எவன்டா பண்ணவன்? உன் பேரு ரியாக்ஷன் ஹெவியா இருக்கு. செத்த நீ அப்படியா பண்ண ஏனாத்தா? என் தங்கம் அச்சு அசல ஒரு தாத்தா நாட்டமா? அப்ப இது வம்சாவளியாத்தான் நடந்துகிட்டு இருக்கா? என்ன பெருமைப்பட்டுக்கிறா நீ? அவன் யாரோட வாயில வாய வச்சு உரிஞ்சா தெரியுமா? யாருடா? காசி ஐயனாருடைய தங்கச்சி வாயில. என்ன கண்ணு நட்டுக்குச்சு. இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்க. அவன் தங்கச்சியை யாரு ஏற இறங்க பார்த்தாலும் சரி, பாக்குறவன் கண்ணு மட்டும் இல்ல, அவன் குடும்பத்திற்கு கண்ணை பூரா நோண்டி எடுத்துருவான். ஆனா உன் பேரு அந்த பிள்ளையோட வாயில விளையாண்டுருக்கான். அப்படின்னா அவன் வாய்க்குள்ள இருக்க பொருள் பூரா என்ன ஆகும் நீ யோசனை பண்ணிக்க. இவன் பொருளை பத்தி கூட எனக்கு கவலை இல்லையே. இவன் கூட சேர்ந்த என் பொருள் எல்லாம் எப்படி எடுக்க போறாங்க எனக்கு பயமா இருக்கு. ஒன்னே மாதிரி என் காலை எடுத்து உடக்காக்கிட்டாக்கிட்டான். வேலை வெட்டி இல்லாம ஒரே இடத்துல சும்மா கிடக்குற பயலுக்கு காலு போனா என்ன கை போனா சும்மா கேடாடா. உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குல்ல? அந்த பொண்ணுக்கு தான் என்ன பிடிச்சிருக்கு பாட்டி. வேணான்னு கேட்டு பாருங்க. மறுபடியும் ஏன்டா கேட்க சொல்ற நீ? ஒரு சாட்சிக்கு தான் என்ன தாண்டா. எத முதல்ல ஏறா. எதுல? கூரை மேல இறங்குடா. எதுக்குள்ள? வீட்டுக்குள்ள கட்டா. என்னத்த? தாலியடா. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷியா? அந்த பயலுக்கு புத்தி சொல்றது விட்டு ஏறா இறங்குடா தாண்டாங்கிறீங்க. இவ ஒருத்த காஞ்ச சருகுல மூத்திரம் பெஞ்ச மாதிரி லொட லொடன்னு. நீ இவனை பத்தி எல்லாம் கவலைப்படாத. நீ ரவுண்ட் கட்டி விடுறான் லவ்ஸ். அண்ணன் கோச்சிட்டு போறாரு. உனக்கு கிடைச்ச மாதிரி அழகான பொண்ணு அவனுக்கு கிடைக்கல இல்ல. அந்த வேக்காடு திரும்பி இந்த பக்கம் போறாரு. அங்கிட்டு முட்டு சத்துரா. வழி தெரியாம அலையுது பயப்புள்ள. நீ பின் ஓகே பாட்டி. ஏய் என்ன புறா மாதிரி கத்திட்டு இருக்க? நான் கொஞ்சம் தனியா பேசணும். தனியா பேசணுமா? அந்த பக்கம் யாருமே இல்ல. போய் உன் இஷ்டத்துக்கு பேசு போ. நான் உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும். ஏன் கொஞ்சம் நிறையவே பேசு. என் குடும்பத்துல யாரும் சரியாவே பேச மாட்டேன்றாங்கன்னு ஒரே கெட்ட பேரு. உன் கூட சேர்ந்தாவது நான் பேச ட்ரை பண்றேன். ஐயோ நான் பேச வந்ததே வேற. வர வர எனக்கு சாப்பாடு மேலேயே கோபம் வருது. அப்ப உங்க அண்ணன் கிட்ட சொல்லி சமையல் காரணம் மாத்து. அவன் நல்லாதான் சமைக்கிறான். எனக்குதான் என்ன நடக்க தோணுது. அப்படி நான் நடந்தா உட்கார தோணுது. உட்காரு. உட்கார்ந்தா படுக்க தோணுது. ஐயோ படுமா. படுத்த தூக்கமே வர மாட்டேங்குது. அதுக்காக நான் என்ன உனக்கு பச்சை மலை பூ பாட்டு பாடி தாளாட்டவா முடியும்? உனக்காக நல்ல பாட்டுலாம் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு. கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. நீ கம்பெனி ப்ராடக்ட் வர்ற சைஸ பார்த்தா தமிழ கத்திருப்பானோ. இரியா இப்ப என்னத்தை கண்டுபிடிச்சு அப்படி சிரிக்கிற நீ? அரே 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 நீ தானே அரை அரை 5-6 தடவை கேட்டா அதான் அரைஞ்சேன். அரே அரே அரேன்னு ஒண்ணு செல்லமா கூப்பிடு. அப்படியா? தப்பு பண்ண செட்டு. சாரி சார் உட்கார. அப்புறம் என்ன விஷயம் செட்டு சொல்லுங்க. அரே நான் நிம்பிள் கிட்டே தமிழ் கரெக்டா பேச வந்திருக்கேன். தமிழ் பேசா எங்க பேசாமா? தாங்கள் எனக்கு தர வேண்டிய பணம் 15 அவிக்காவா? ஏய் தமிழங்க அதெல்லாம் பார்த்து சொல்லப்படாது. மனப்பாடம் பண்ணி சொல்லு. சரி இப்ப ஆரம்பத்துல இருந்து கரெக்டா சொல்லு. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான். அதுலயும் உனக்கு பாதிலே பீஸ் போச்சு. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்து முழுசா சொல்லு போ. அரே பாட விஷயத்துல என்ன எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருக்குது? நீ மட்டும் பண விஷயத்துல ஸ்ட்ரிக்ட்டா இருக்குதுல்ல, அது மாதிரிதான் அது போ.
இன்னைக்கு போகுது, நாளைக்கு ஃபுல்லா படிச்சுட்டு ஃபில்லப் பண்ணிட்டு வருது. பாப்பா போ. சேட்டு வருது. ஆஹா, நாளைக்கு வந்து ஃபுல்லா சொல்லிட்டானா இவனுக்கு பணத்துக்கு நான் எங்க போவேன்? வரட்டும் பாப்போம். வெங்கம்பேட்டை என்ன தம்பி வணக்கம். யாரா கூடவே பிறக்காத அண்ணன்? நான் தான் தம்பி இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர். நீங்க சும்மாவே இருக்கிறத பாராட்டி இந்த ஊர் மக்கள் சார்பா ஒரு விருது கொடுக்கலான்னு இருக்கோம். யார்கிட்ட கொடுக்க போற? உங்ககிட்ட தான். நான் வாங்கினா தானே. ஆஹா, குடுக்கிற விருதை வேண்டாம்னு சொல்றதுக்காகவே ஒரு விருது கொடுக்கலாமியா? அதை யார்கிட்ட கொடுப்ப? தம்பி தமாஷா பேசுது போல இருக்கு. போயா போயா போ. விருதை கொடுத்து வேலை வாங்க பாக்குறாங்க. அரே நிறுத்து, அது ஒரு கான். அரே ஒண்டி புலி மரத்தோடு மரமா உட்கார்ந்துருக்கான். அரே ஒண்டி புலி வாங்க சேட்டு. வாங்கத்தானே வந்திருக்கோம். சரி இதுல உட்காருங்க. இதுலயா? இதுல உட்கார்ந்த ஏற்கனவே கிழிஞ்சுதான் கிடக்கு. சரி என்ன இந்த பக்கம்? இடிச்சேன்னா இன்னும் ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறேன். ஓ, மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கியா? சொல்லு சொல்லு சொல்லு. தாங்கள் என்னிடம் வாங்கிய கடன் தொகை அசலும் வட்டியுமாக 15,332 ரூபாய் 40 நயா பைசாவை திருப்பித் தருமாறு பணிவன்புடன் தங்களை கேட்டுக்கொள்கிறேன். என்னது மார்க்கா சொல்லு. அரே அது கடைசியில் தான் சொன்னேன். டிகே சொன்னாலும் முதல்ல சொன்னாலும் சொன்னதுதான். இந்த பீலா விட்டு பம்மாத்து வேலையெல்லாம் எங்கிட்ட காட்டுறேன். நான் தரிப்பாயில இதை மட்டும் நல்லா சொல்ற, அதை சொல்ல மாட்டேங்கிறேன். ஊருக்கு வந்து உடனே முதல்ல கெட்ட வார்த்தை தானே பக்கத்து கொடுக்குறீங்க. இதையும் கத்துக்கிட்டு வா, நான் காசை கொடுக்குறேன். போ போ, கூட்டம் போடாத போ. ஏண்டா நான் ஒரு ஆள் நிக்குது, உங்க கண்ணு கூட்டமா தெரியுது. அட கொஞ்சால சொன்னா போடா. ரூபாய் 60 வந்துக்குறேன். விட மாட்டீங்க. என்னப்பா உன்னை எங்கெல்லாம் தேடுறது? முதல்ல இதை புடி வச்சுக்கிறவா. நான் அவசரமா வெளியூர் போறேன். ஏதாவதுன்னா நீ எனக்கு போன் பண்ணு. திடீர்னு எதுக்கு அவசரமா வெளியூர் போற? என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லன்னு, நம்ம ஐயனா தங்கச்சியை கடத்திட்டு ஊரை விட்டு ஓட போறேன். கடத்த போறியா? என்னடா அப்படி அடிக்கிட்டீங்க? டேய் ஐயோ, நம்ம எங்கடா போய் என்னது? அடாடாடா, இது வேற கர்ரு கர்ரு கத்துறனால நம்மள கொடுத்து போயிட்டா போடுது. ஹலோ, யாருங்க? कौन கையா? எது? मेरा बेटा किधर है? इधर गई அம்மா. கால் கையெல்லாம் நல்லா தான் இருக்கு. யார் நீ? मैं सपना बोल रहा हूँ. அடி ரொம்ப செட்டு. ஒருவேளை இவனும் கடை வாங்கிட்டானா? ஏற்கனவே நான் அந்த சேர்த்து படுறபாடு பத்தாரா, போல்ல வர பொம்பளை செட்டு வர்றாள். ஐயா பாருங்கள், என்னை பின்தொடர்ந்து வர வேண்டும். சேர்த்து வந்துட்டாரு, சேர்த்து வந்துட்டாரு. என்ன கெட்டப்பெல்லாம் மாத்திக்கிறாங்க? இன்னைக்கு எந்த ரூட்ல வந்து கடன் கேட்க போறாரோ? இருக்கட்டும், அதே ரூட்ல விட நம்ம ரூட்ல போய் ஆப்பணும். நிறுத்து. நீ கூறுவது என் காதில் இரும்பை காட்சி ஊத்துவது போல இருக்கிறது. ஏன் அப்படி இருக்கு? என் பெயர் ராம்லால் சேட் அல்ல, பித்தன். பித்தன் எங்க ஊர்ல லூசு பையனா இருக்கா? தமிழ் பித்தன். தமிழ் பித்தன். சரி, அது இருக்கட்டும். இது என்ன கூட்டம்? புள்ள பிடிக்கிற வழியில இறங்கியா? உடனே அறியாமையில் பேசாதே. அவர்கள் எல்லாம் என்னிடம் தமிழ் கற்றுக் கொள்ளும் மாணவர்கள். எப்படி? இவர்கள் சீவகன், சிந்தாமணி, மணிமேகலை, வளையாபதி, குண்டலகீர்த்தி. ஓ, அந்த அளவுக்கு போயிட்டியா? சரி, சொல்ல வேண்டியது சொல்லிட்டு வாங்க வேண்டியது வாங்கிட்டு போ. இருந்தாலும் முயற்சி பண்றேன். கொங்குதேர் வாழ்க்கை எஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. என்ன நான் சொன்னதை சொல்லியானா? எனக்கு தெரியாத சொல்லிக்கிட்டு இருக்கா? எதை கூற வேண்டும்? அதான் எனக்கு எழுதி கொடுத்து மனப்பாடம் பண்ணி சொல்லணும்ல. அதை சொன்னா தானே உன் பற்று தீர்ந்து போகும். பற்று, அந்த பற்றுதான் இப்பொழுது தமிழ் பற்றாக மாறிவிட்டது. நீ தமிழ் தாத்தா. வாழ்க உன் குலம், வாழ்க உன் கொள்கை, வாழ்க உன் குற்றம். என்னை மாற்றியவனே நீதான். என்னடா நீருங்கிறா நெருப்புங்கிறா? தற்போது நான் கடன் கொடுப்பதும் இல்லை, கொடுத்த கடனை திரும்ப வாங்குவதும் இல்லை. அப்பாடா, உண்மையிலே மாறிட்டாயா? அப்புறம் என்னை மனிதனாக்கிய மாமேதையே, நான் ஓலைச்சுவடிகளுடன் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். புறப்படுகிறேன். பொழுது கழிகிறது. பொழுது கலிதா? என்னடா நம்ம தமிழ மேலாப்புல பேசிட்டு வண்டி ஓடிக்கிறா? இவன் ஆழமா இறங்கி தூர் வர அளவுக்கு போயிட்டானே. இருக்கட்டும், இனிமேல் ஒவ்வொரு சேட்டையும் இவன் ரேஞ்சுக்கு மாத்திட்டோம்னா நம்ம தமிழ்நாட்டுல ஏழை இருக்க மாட்டான், கலங்காரன் இருக்க மாட்டான். ஆரம்பிக்கிறேன் இப்ப இருந்து என்னுடைய தொண்டை. இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை, அரும் சாதனை, அரும் சாதனை. பொம்பளைய ஒதுங்கிறாடமா? இங்கே அத்தனை நாளா படுத்திருந்தேன். போறமா போறமா. நீ இந்த ஒடுக்கு கிளவி வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம ஒரு சின்ன பையனை போய்கிட்டு ஏறுடா இறங்குடா தாண்டான்னு உசு பேத்தி விட்டு அவன் மொத்தத்துக்கு அந்த புள்ளைய தள்ளிக்கிட்டு ஓடிட்டான். இப்ப இவன் பார்த்த வேலைக்கு அந்த ஐயனாருக்கு பயந்துக்கிட்டு நான் தலைமறைவா தெரிய வேண்டியதா இருக்கு. மறுவனாக்கு இனிமேல் வெளியே
இந்த புதருக்குள்ளேயே குழிய தோண்டி சதாம் ஹுசேன் மாதிரி பதுங்கி இருப்பதை தவிர வெளியே நடமாட மாட்டானே. இங்க என்ன இருக்கீங்க? ஒண்ணு யாருன்னு தெரியாது, என்னமோ பழகுன மாதிரி வந்து பேசுற. யாரா நீ? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதுண்ணே, உங்களை பத்தி இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும்ண்ணே. அண்ணா இந்த பையன் கொஞ்சம் வச்சுங்கண்ணே. என்னை பத்தி தெரியுங்கிற, வேலை வாங்குற. நான் சும்மாவே இருப்பேன்னு உனக்கு தெரியாதா? நீங்க சும்மாவே இருங்கண்ணே. இந்த பையன் மட்டும் இங்க இருக்கட்டும். கொஞ்ச நேரத்துல பெருமாள் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வருவேன். அவன் பணத்தை வச்சுட்டு இந்த பையன் எடுத்துட்டு போயிருவேன். அப்புறமா நான் வந்து பணத்தை எடுத்துட்டு போயிருவேன். அப்படியா? சரி, நான் எப்ப திரும்பணும் அப்பதான் பாத்துக்கிறேன். பரவாயில்லையா? அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். வரேண்ணா. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? அண்ணே, இவன் யாரா? அண்ணே அண்ணே, நான் தானே பெருமாள். என்னடா அண்ணே எல்லாரும் சொன்னாரு, இந்த பணத்தை வச்சுட்டு பை எடுத்துக்க சொன்னாரு. ஓ, அந்த பெருமாள் நீதானா? என்னண்ணே செக் பண்ணிக்க. உங்க மேல நம்பிக்கை இருக்குண்ணே. அட அறிவு கிட்ட வழுக்க பயல, அந்த மாதிரிலாம் யாரையும் நம்பாதடா. எதா இருந்தாலும் கரெக்டா செக் பண்ணிக்கணும். சரி பாரு. கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்குண்ணே. இது என்ன பொட்டலாம்? கஞ்சா பொட்டலாம். கஞ்சாவா? எத்தனை நாள் நடக்குதா? எத்தனை நாளா நடக்குதா? அண்ணன் 2 வருஷமா இங்க உட்கார்ந்தா விக்கிறாரு. நான் வித்தத நீ எப்படா பார்த்த? இவ்வளவு நாளா ஊருக்கு சும்மா இருக்க சொல்லிட்டு கஞ்சா வித்துட்டு இருக்க. பதறீங்க. இங்க இருந்தாலும் சும்மா தான் இருக்க போறீங்க, அங்க வந்தாலும் சும்மா தான் இருக்க போறீங்க. ஒரு தடவை வந்தா எல்லாம் பழகி போன வாங்க. எந்த பிரச்சனைக்கு போகாம சும்மா. ஐயோ, ராஜபோகமா வாழ்ந்தவன தேங்காய் நார்ல கயிறு திரிக்க விட்டாங்கள ஐயா. அப்பா ஐயா, என்னென்ன திடீர்னு வேலையெல்லாம் செய்றீங்க? என்ன நடந்துச்சு? நடக்க கூடாதான் நடந்துச்சுப்பா. நான் பாட்டுக்கு செவனேன்னு சும்மா இருந்தேன். அதுதான் தெரியுமே. எவனோ ஒரு நாதாரி பையன் வந்து அன்னை சினிமாவுக்கு உங்களை சும்மா கூட்டி போறேன் வாரீங்களான்னா, சும்மாவா அப்படின்னு கூட போனேன். அங்க போனா என்னையா இந்த படத்தை கூட்டி வந்திருக்க? கம்முன்னு படத்தை பாரியா, போகும்போது சும்மா கும்முன்னு சார்ஜ் வீட்டுக்கு போலாம். இப்ப ஏறிடுச்சே. ஒண்ணே ஒண்ணு என்ன பண்றது? வந்துட்டேம்மா. எவன்டா அவன்? பசைய போட்டு விட்டேன். ஏண்டா பின்னால இருந்து ஒரு குரங்கு நோண்டிக்கிட்டே இருக்கு. ஃபேமிலியோட படம் பாக்குறவன ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? டேய், போஸ்ட்மேனா இருந்தாலும் ஃபாஸ்ட்மேனா? இந்த குரலை எங்கேயே கேட்ட மாதிரி இருக்கு. ஏய் திரும்ப. அடிக்கார தெரியாம பாத்துட்டா போடுறானா? பார்த்து பயப்படுறதா இருக்கு. என்னடி இது? அவன் உன்னை ஃபேமிலிங்கன்னா நீ அவனை பாஸ்ட் பண்ணுங்க. என்ன நடக்குதுங்க? சர்தான் நிறுத்தியா? சும்மா வளவன்னு கத்தாத. நமக்கு கல்யாணமா 8 மாசமா நீ சும்மாவே இருந்த. அந்தாள பாரு, என்னைக்கு லெட்டர் கொடுத்தானோ அப்பத்துல இருந்து சும்மாவே இருக்கிறது. சந்தோஷமா இருந்த, அத இங்கே வந்து கெடுத்துட்டியா? நீ நல்லா இருப்பியா? ஐயோ, அவனுக்கு லெட்டர் கொடுத்து எனக்கு தந்திய கொடுத்துட்டாரு. டேய், அன்னைக்கு கொண்டு வந்த லெட்டர் இதுதானா? இதுதான் நடந்தது. அப்ப தொங்குனதுதான் இந்த தலை. அன்னைக்கு எனக்கு எதுல வீக்னஸ் பான்னு கேட்டீங்கல்ல, இதுல தான். கரெக்டுப்பா, கரெக்டா சொன்னையா. ஒரு மனுஷன் எந்த விஷயத்துல வேணாலும் சும்மா இருக்கலாம், சோம்பேறியா இருக்கலாம். ஆனா பொண்டாட்டி விஷயத்துல மட்டும் சும்மா இருக்க கூடாதியா. கொத்தி கொதறி கொண்டு போய் கும்பி அடிச்சிருவாங்க. கும்மி அடிச்சுட்டாங்க. தம்பி, என் வேலையை டிஸ்டர்ப் பண்ணாத, நீ போய் ஓ வேலையை பாரு. மிஸ் ஆகி நீ கயிறு திரிக்க வந்துடாத. போ 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 போ. வேலையும் செய்ய விட்டுட்டு போயிட்டாலே. பட்டு கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா கட்டரும்பு மொச்சுதுன்னு சொன்னாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியா இருக்குமோ? வேலைக்கு வந்தா அப்படித்தான் மிரட்டு வாங்க போல் இருக்கு.